உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic 909428888. சார், இப்போ ஒரு சிஇஓவா, ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சிஇஓவா உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வசூல்லாம் வந்திருக்கா? இல்லை, தனியாக ஒருத்தர் அவர் எடுத்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை. அவருக்கு முன்னாடி ஒரு 20 பேர் நின்றுட்டு இருக்காங்க, கேமரா மைக்கு வச்சுக்கிட்டு எல்லா சேனலையும் வரவழைச்சு அவரை வச்சு பேச வச்சு கம்ப்ளீட்டாக ஒரு படத்தை டேமேஜ் பண்ணணும்னு பிளான் பண்ணுறாங்க. தியேட்டர் வந்து வெளியில் வராங்கன்னா ஒரு சேனல் நிற்கலாம், 2 சேனல் நிற்கலாம். அது எப்படிங்க 10-15 சேனல் நிற்க முடியும்? அவரும் வந்து கொதிச்சு போய் என்னமோ தன் உலகமே கவுந்தா மாதிரியும் தன் வாழ்க்கையே ஒழிஞ்ச மாதிரியும் ஒரு படத்தை பார்த்துட்டு அதுவும் தனி மனித தாக்குதல் பண்ணுறாரு. இவனை அடிக்கணும், அவனை உதைக்கணும், அவன் யார், அவன் ஒரு மென்டல். Who has given him the right? நேற்று ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, கங்கோ படத்தை வச்சு செஞ்சோம்ல, இண்டியன் 2 செஞ்சல, உன் படம் வருதுடா, உன்னை செய்கிறேன் பாடுறா அப்படின்னு ஒரு அடுத்த கட்டமாக வரப்போகிற படத்துக்கு த்ரெட் பண்ணுறது. அப்போது இது சினிமா டெமோக்ரஸியா? ஸோ இட்ஸ் நாட் அ மிஸ்டேக், அப்படி தானே சார்? அதாவது வந்துட்டு சவுண்டு எக்ஸ்ட்ரா வந்தது வந்துட்டு மேபி படத்துக்காக, அதாவது எந்த ஒரு இயக்குனரும் ஜஸ்ட் லைக் ஒரு படத்தை அனுப்ப மாட்டாங்க. இப்போ ஆடியன்ஸாக உட்காந்து படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு சவுண்ட் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒன்றுமே சொல்ல முடியாது. அதனால தான் வந்து ப்ரொடியூசர் ஞானவேல் சார் என்ன சொன்னார், நாங்கள் ஒரு 2 பாயிண்ட்டை குறைக்க சொல்லியிருக்கோம். ஏன்னா சார், ஒரு ஆடியன்ஸாக எனக்கு க்யூரியாசிட்டியாக இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம். நீங்கள் என்ன சார் ஃபீல் பண்ணுறீங்க கங்கோவில்? இல்லை, நான் சொன்னது தான். இப்போது ஒரு ஆடியன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டுன்ற விஷயத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துருக்கலாம். எனக்கு ரெண்டாவது இந்த 3Dயில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு. ஏன்னா 3Dயில் பார்த்தவங்களுக்கு இந்த இமேஜஸ் எல்லாம் ஒரு சின்னதாக தெரியும் போது இவ்வளோ பெரிய கிராண்டான மேக்கிங் வந்து அவர் கம்மியாக தெரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இந்த படத்துக்கு 3D அவசியம் இல்லை. இன்னும் ஓடிடியில் வந்தால் இன்னும் நிறைய பாசிட்டிவ் வியூஸ் வரலாம். அப்படி இருக்கும்போது செகண்ட் பார்ட் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை பற்றி யோசிப்பீங்களா? செகண்ட் பார்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். செகண்ட் பார்ட் இருக்குன்னு தான் ஞானவேல் சார் சொல்லியிருக்காரு. அவர் ஸ்ட்ரிக்டாக அவருடைய கிளியராக சொல்லியிருக்காரு, ஒரு இன்டர்வியூலேயே சொல்லியிருக்காரு. அந்த சக்ஸஸ் மீட் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எதிர்பார்க்கலாமா? அவர்கிட்ட கேளுங்க, ஞானவேல் சார் கேளுங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த இது மூலமாக, வீடியோ மூலமாக. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், இப்போ கங்கோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ், ரிவ்யூஸ் இப்படி தான் பண்ணணும், தேட்டருக்குள்ள அலவுட் இல்லை, இந்த மாதிரி ஏகப்பட்ட சேஞ்சஸ், ஏகப்பட்ட ஜியோஸ், அந்த மாதிரியான பாஸ் விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு? எப்படி இவ்வளோ, அதாவது தேட்டருக்குள்ள அலவுட் இல்லை இப்படிலாம் எப்படி? நாங்கள் அதெல்லாம் சொல்லவே இல்லை, யாருமே கேட்டிருக்காங்க, ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நியூஸ் பார்க்குறேன். அதான் சொல்கிறேன், நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணது தேட்டருக்குள்ள அலவுட் இல்லைன்னா ஐயோ ஆடியன்ஸ் எல்லாமே எப்படி படத்தை ரன் பண்ண முடியும்? ரிவ்யூவர்ஸ் நம்ம சொல்கிறது வந்து ரிவ்யூவர்ஸ் கூட அப்படிலாம் சொல்லவே இல்லை, எங்குமே அதை சொல்ல. அதாவது சொன்ன விஷயம் என்னன்றதை வந்து இவ்வளோ தவறுதலான ஒரு விஷயமா போகுது அப்படின்ற பார்க்கும்போதே நமக்கு வருத்தமாக இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் ரிவ்யூஸ் அப்படின்ற பேரில் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இப்போது ஒரு காலகட்டத்தில் இந்த ரிவ்யூஸ் தான் சினிமாவுக்கு பெரிய சப்போர்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேட்டரில் வந்து ரிவ்யூஸ் எடுக்கிறது தான் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. ஆடியன்ஸ் வெளியில் என்ன சொல்கிறாங்களோ அது மிக பெருசாக பரவி அந்த வேர்ட் ஆஃப் மவுத் சொல்லுவாங்களே, முன்னாடி வந்து நம்ம தனித்தனியாக சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி வாட்ஸ்அப்லாம் இப்போ தான் வந்தது. ஏதோ ஒரு ஃபோன் கால் பண்ணியோ ஏதோ ஒரு இதில் பேசி அது பிறகு தான் படங்கள் வந்து பிரபலமாயிருக்கு. இந்த வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஆடியன்ஸ் எல்லாம் சொல்லி இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ படம் பார்த்துட்டு இல்லை ஃபஸ்ட் டே படம் பார்த்துட்டு தேட்டர்லேருந்து ஆடியன்ஸோட ஒப்பீனியன் வந்து இன்னும் பரவலாக போய் மக்களை போய் ரீச் ஆகி பல படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ நோபடி கேன் டிஸ்கவுண்ட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ. அந்த ஆடியன்ஸ் சொல்கிறத யாருமே டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது. பல படங்களோட வெற்றிக்கு அது ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஆனால் ஒரு ஸ்டேஜில் அப்படியே அது மாறுது, ஒரு 3-4 இயர்ஸாக. எப்படின்னா அது ஒரு 2-3 யூடியூப் சேனல் இருந்த வரையும் அதெல்லாம் ஓகேவாக இருந்தது. அதுக்கு பிறகு வந்த பல சேனல் என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து ஒரு பெரிய லெவலில் வாய்ப்பு இருக்குது, அப்போது இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், அப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகணும், நம்முடைய வியூஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும், முடிஞ்ச வரையும் ப்ரோவோக் பண்ணணும் ஆடியன்ஸை. இப்போது சாதாரண ஆடியன்ஸ் வெளியில் வரவங்கலாம் ரொம்ப சாஃப்டாக தான் இருப்பாங்க. சாஃப்ட்னா என்ன, அவங்க வந்து வன்மத்திலலாம் வெளில வர போகிறது இல்லை. அவங்க தேட்டர் விட்டு வெளில வராங்கன்னா படம் நல்லா இருந்தது, நல்லா இல்லை. நீ ஞாபகம் வச்சு பாருங்கள், ஒரு 5 வருஷம் நீங்களும் ஊடகத்தில் இருக்கீங்களா, 5 வருஷம் முன்னாடி வந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஆடியன்ஸ் ரிவ்யூ வீடியோ எடுத்து பாருங்கள். அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, நல்லா இருந்து, நல்லா இல்லை, ஓகே இப்படி தான் சொல்லிட்டு போவாங்க. இவ்வளோ தான் வரும். இப்போ உட்கார வச்சு 2-3 வருஷமாக என்ன நடக்குதுன்னா, அவங்கள நிற்க வச்சு உட்கார வச்சுன்னு சொல்லி நிற்க வச்சு, சார் இதை பற்றி சொல்லுங்கள், சார் அதை பற்றி சொல்லுங்கள், அது எப்படி இரிட்டேட் ஆச்சு, அது எப்படி இது ஆச்சு, அந்த காமெடி ஒர்க் ஆச்சா, இந்த டான்ஸ் ஒர்க் ஆச்சா, இப்படி இவங்களே படம் பார்க்கல. ஆனால் இவங்க ட்ரெய்லரை பார்த்து ஒரு ஒப்பீனியன் ஒன்று ஃபார்ம் பண்ணிவிட்டு, ஏன்னா இவங்க வெளியில் நின்றுருக்காங்க, இவங்க போய் படம் பார்த்துட்டு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் இவங்களும் படம் பார்த்துட்டு வெளியில் கேட்டாலும் ஓகே. ஆனால் படமே பார்க்காம
ப்ரோக் பண்ணி அவங்கள கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கிறவங்கலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எக்ஸ்பர்ட்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் வந்து பயங்கரமாக, அதாவது என்ன சொல்கிறது, அப்படியே டீகோடெல்லாம் பண்ணி அதை மொத்தமாக படத்தை காலி பண்ணுற லெவலில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்தியன் 2ல் வரும்போது தான் ஃபஸ்ட் டைம் வந்து இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பெருசாக அவங்க தாக்கி பேசும்போது தான் பயம் வந்துடுச்சு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய பேருக்கு. அதாவது இது வந்து ரொம்ப வன்மமாக போயிட்டுருக்கு. ஒரு ஸ்டேஜ் வந்து இதுவரையும் பாசிட்டிவான ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனாக இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி நெகட்டிவாக படங்களுக்கு எதிராக மாறிட்டுருக்கு. இதை யூஸ் பண்ணி சில பேர் பிரபலமானு நினைக்கிறாங்க. அதாவது அந்த யூடியூப்பில் வந்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா, ரிவ்யூவர்ஸ்ன்ற பேரில் வந்து பேசுகிறாங்களா, ஆடியன்ஸ்ன்ற பேரில், ரிவ்யூவர்ஸ் கிடையாது அவங்க, ஆடியன்ஸ்ன்ற பேரில் போர்வையில் வந்து பேசுகிறாங்களே, அவங்க வன்மத்தோடு பேசி தன்னை வந்து பெரிய பிரபலமாக்கணும். நான் எங்கே போனாலும் என்னை வந்து வா இவர் பேசினார் பற்றியா, இவர் பேசினா படம் காலி ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு 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 இது வந்துடுச்சு, அவங்க மைண்ட் செட் ஆகிடுச்சு. இப்போ இவங்கெல்லாம் நிறைய பேர் திரையரங்கு வந்து பேச ஆரம்பித்த உடனே படங்களுக்கெல்லாம் பெரிய பாதிப்பு ஏற்படுத்த ஆரம்பிப்பது இப்போ தான் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு இண்டஸ்ட்ரியாக எல்லோருமே யோசிக்க ஆரம்பிக்கிறதுனா இதை தடை செய்யணும். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து திருப்பூர் சுப்ரமணியம் சார் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவருடைய எல்லா இன்டர்வியூலையும் அவர் சொல்ல ஆரம்பித்தார். என்ன சொன்னார்னா, இது வந்து தயாரிப்பாளர்கள் வந்து சீரியஸாக கவனிங்க, உங்கள் படங்களுக்கு மிகப்பெரிய சோதனையை இவங்க தான். இவங்க வந்து வெளியில் வந்து பேசுகிறன்ற போர்வையில் படத்தை டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக படத்துக்கு வந்து பெரிய லெவலில் பிரச்சனை வரும் அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அடுத்ததாக ரிவ்யூஸ்ன்ற பேர்வையில் பல பேர் வந்து வன்மத்தை பேசிகிட்டு இருக்காங்க. படத்தை படமாக ரிவ்யூ பண்ணாமல் அதோடு கடந்து போயிடாமல் இந்த படத்தை எப்படியாவது ஒழிக்கணுன்ற போர்வையில் நிறைய பேர் வந்து இதை பேசிகிட்டு இருக்காங்க. இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக எல்லாருமே சங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்குது, ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் இருக்குது. இப்போ எல்லா சங்கங்களையும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இது கங்குவா படம் வரும்போது இன்னும் அதிக லெவலில் வருது. அது எப்படின்னா, தனிமனித தாக்குதலாக ஒருத்தர் வந்து பேசுகிறாரு. அவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 20 சேனல் நிற்கிறாங்க. பார்த்தீங்களா அந்த வீடியோ? ஆமாம், அந்த ஒரு தாத்தா பேசுகிறதா, தாத்தான்றவர் கொஞ்சம் கிரேயாக இருக்கிறதுனால தாத்தா சொல்ல முடியாது. அவர் முன்னாடி 20 சேனல் எதுக்கு இன்டர்வியூ எடுத்தாங்க அவரை? அப்போ இது பிளான் பண்ணி எடுத்த மாதிரியே இருக்குது. 20 சேனல்கள் நின்றுட்டு இருக்காங்கன்னா அவர் அவ்வளோ பெரிய ஆளா, ஒரு பெரிய விஐபியா? இப்போது ஒரு தனியாக ஒருத்தர் அவர் எடுத்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை. அவருக்கு முன்னாடி ஒரு 20 பேர் நின்றுட்டு இருக்காங்க, கேமரா மைக்கு வச்சுக்கிட்டு. அப்போ 20 பேர் இதெல்லாம் பிளான் பண்ணி எல்லா சேனலையும் வரவழைச்சு அவரை வச்சு பேச வச்சு கம்ப்ளீட்டாக ஒரு படத்தை டேமேஜ் பண்ணணும்னு பிளான் பண்ணுறாங்க. இப்போது ஒரு தியேட்டர் வந்து வெளியில் வராங்கன்னா ஒரு சேனல் நிற்கலாம், 2 சேனல் நிற்கலாம். அது எப்படிங்க 10-15 சேனல் நிற்க முடியும்? மைக்கை வச்சுக்கிட்டு அவர் முன்னாடி நிற்க முடியும்? அவரும் வந்து கொதிச்சு போய் என்னமோ தன் உலகமே கவுந்தா மாதிரியும் தன் வாழ்க்கையே ஒழிஞ்சா மாதிரியும் ஒரு படத்தை பார்த்துட்டு அதுவும் தனி மனித தாக்குதல் பண்ணுறாரு. இவனை அடிக்கணும், அவனை உதைக்கணும், அவன் யார், அவன் ஒரு மென்டல். ஹூ ஹஸ் கிவன் ஹிம் த ரைட்? நீ வந்து ஒரு 190 ரூபாய் கொடுத்து ஒரு படம் பார்த்துட்டீங்கன்னா தனி மனித தாக்குதல் பண்ணுவியா? படைப்பாக நீ வந்து ரிவ்யூ பண்ண. நம்ம என்ன சொல்ல வரேன்னா, யாருமே இங்கே வந்து தடை பண்ணணும்னு சொல்லவே இல்லை. நீ படைப்பை மட்டும் நீ பேசியிருந்தேன்னா, இந்த படம் எனக்கு வந்து இந்த சவுண்டு சரியில்லை, இது சரியில்லை, இந்த திரைக்கதை சரியில்லை, இந்த இது வந்து எனக்கு பிடிக்கல, இந்த கதை என்னை டிஸ்கனெக்ட் பண்ணிடுச்சு அப்படிலாம் சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை. அது வந்து யாருமே வந்து எந்த ஒரு அசோசியேஷனோ எந்த ஒரு ப்ரொடியூசரோ வந்து இது வந்து ஐயோ இதெல்லாம் சொல்லிட்டாங்களே அப்படின்னு கோவப்பட போகிறதில்ல. நீ என்றைக்கு தனி மனித தாக்குதல் பண்ணுறியோ, அதாவது இவரை ஒழிப்பேன், இவரை அடிப்பேன், அவரை உதைப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ உன்னோட எண்ணம் வந்து திரைப்படம் கிடையாது, உன்னோட எண்ணம் வந்து தனி மனித தாக்குதல். அந்த தனி மனுஷனுங்களை, அதாவது படத்தில் சம்மந்தப்பட்ட எல்லாரையும் போட்டு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் அது எப்படி பண்ணணும், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி வச்சு பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து எல்லா சங்கங்களும் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நாங்கள் மட்டும் இல்லை, அதாவது ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் மட்டும் இல்லை, ப்ரொடியூசர் கவுன்சிலும் அதை தான் சொல்லி அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டும் எல்லா பத்திரிகையிலும் வந்தது. அதில் வந்து பிரசிடென்டான முரளி சார் வந்து அவரோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார். கதிரேசன் சாரும் செக்ரட்டரி கதிரேசன் சாரும் அவருடைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ரிவ்யூன்ற பேரில் தனி மனித தாக்குதலோ வன்மங்களோ ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்னு அவர் சொல்லியிருந்தார். முரளி சார் என்ன சொன்னார், இந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து பேசுகிற மாதிரி வெளியில் வீடியோ எடுக்கவே கூடாது, இதை நாங்கள் வந்து 2 வருஷமாக கேட்டுட்ருக்கோம். ஏன்னா இவங்க என்ன ஆயிடுச்சுன்னா இந்த 2 வருஷத்தில் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயாச்சு. அவங்கள ப்ரோவோக் பண்ணி, இல்லைனா அவங்க பிளான் பண்ணி வந்து, அதாவது பிளான்டட் சொல்லுவாங்க, பிளான் பண்ணி வந்து இது நெகட்டிவான கருத்துக்களை பரப்பணும், அது மூலமாக படத்தை டேமேஜ் பண்ணணும்னு வராங்க. இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் கவுன்சில் நாங்கள் டிசிஷன் எடுத்துட்டோம். அப்போ வந்து ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் இதில் வந்து ஃபுல்லாக இறங்கல, இப்போ இறங்கியிருக்காங்க. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த முடிவு தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இண்டஸ்ட்ரியாக ஒரு முடிவு என்னென்னா, தடை பண்ணணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. தடை பண்ண வைக்கிறீங்க, தியேட்டர் உள்ள ஒப்பீனியன் எடுக்கிறத தடை பண்ண நீங்கள் வைக்கிறீங்க. இதை என்கரேஜ் பண்ணி, அதாவது யூடியூப் சேனல்ஸ் என்ன பண்ணியிருக்கலாம், இப்போ அந்த மாதிரி ஒருத்தர் பேசுகிறாருன்னா, இல்லைங்க ரொம்ப தனிமனித தாக்குதல் பண்ணுறீங்க, அப்படி ஒருத்தராவது பேசுனாங்களா? அங்கே இருக்கிற வியூஸ் எடுத்த ஒருத்தராவது, சார் இந்த மாதிரி தனிமனித தாக்குதல் பண்ணாதீங்க, படத்தை பற்றி பேசுங்க, படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா, அதை பேசுங்கிறது அங்கே வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க. எல்லாமே ஊடகன்ற பேரில் நின்றுட்டு மைக்கில் வச்சுக்கிட்டு கையில் நிற்கிறவங்க கேமராவில் வந்து இது பண்ணிவிட்டு அவர் வந்து சிரிச்சுக்கிட்டு அவர் சொல்கிறத என்கரேஜ் பண்ணுறாங்க. அவரும் வந்து கொதிச்சு போய் பேசிகிட்டே இருக்கார், என்னமோ அவருக்கு மொத்தமாக வாழ்க்கையை போன மாதிரி.
ஸோ இதுதான் இண்டஸ்ட்ரியில் இப்போ வந்து மிகப்பெரிய விஷயமா போயிட்டுருக்கு. இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே என்னென்னா அவர் எவ்வளோ கொதிச்சிருக்காரோ அந்தளவுக்கு கொதிச்சிருக்கு. எப்படின்னா இன்றைக்கி இந்த படம், நாளைக்கு இன்னொரு படம். எதுக்காக சொல்ல வரேன்னா, நேற்று ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கு. அந்த வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த வீடியோ பாருங்கள். அதில் ஒருத்தர் வந்து பேரெலாம் நான் சொல்ல வேணாம், அதை நீங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. அவர் என்ன சொல்கிறாரு, கங்கோ படத்தை வச்சு செஞ்சோம்ல, இண்டியன் 2 செஞ்சல, உன் படம் வருதுடா, உன்னை செய்கிறேன் பாடுறா அப்படின்னு ஒரு அடுத்த கட்டமாக வரப்போகிற படத்துக்கு த்ரெட் பண்ணுறாரு. ஓ, அப்படியே சொல்கிறாரு, நீ பாரு எப்படி நாங்கள் வச்சு செஞ்சோமோ அதே மாதிரி இந்த படத்தையும் செய்வோம், ஏன்னா நீ வந்து உன்னுடைய கடந்த படத்தில் இதை சொல்லியிருக்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இது சினிமா டெமோக்ரஸியா? இல்லை, வன்மம். வன்மம். அதாவது நான் ஆளை வச்சு செய்வேன், அடிப்பேன், உன் படத்தை வந்து காலி பண்ணுவேன். இப்போ நீ இந்த படத்தெல்லாம் பார்த்தல, இப்போ அடுத்த படத்தை பார்க்க போகிற பார், உனக்கு நடக்க போகிற உன் படம் வருதுல இந்த ஃப்ரைடே, நான் பார்க்குறேன் பார் உன் படத்தை சொல்லுது. எந்த விதத்தில் நியாயம் இது? இப்போ நம்மலாம் வந்து ஊடகத்தில் இருக்கலாம், அது எப்படி நீ வந்து தடை பண்ணலாம்? தடையெல்லாம் பண்ணலைங்க, தடை பண்ண வைக்கிறீங்க. அதாவது அங்கே உட்காந்துக்கிட்டு ரிவ்யூன்ற பேரில் எவத்தை வந்து வெளியில் வந்து பேசுகிறவனை என்கரேஜ் பண்ணி மகாமட்டமாக பேச வச்சு ஒரு படத்தை காலி பண்ணக்கூடிய பல விஷயங்கள் அவனை பேச வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த படத்துக்கு பெரிய லெவலில் டேமேஜ் பண்ணணும் பிளான் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க. அந்த யூடியூப் சேனல்ஸ், அதாவது எந்தெந்த யூடியூப் சேனலாக இது பண்ணுறாங்களோ, எல்லா யூடியூப் சேனலும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா சில பேர் பொறுப்பாக பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் எடுத்துகிட்டு போனாலும் கடைசியில் அதை வந்து எடிட் பண்ணிவிட்டு அதை போடுறதில்ல. இல்லை இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் ரொம்ப தனிமனித தாக்குதலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெலீட் பண்ணிடுறாங்க. ஆனால் பல பேர் என்ன பண்ணுறாங்க, அது அப்படியே அதாவது ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பெருசாக அது ரீச் ஆகுது இல்லை. இன்றைக்கி இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை பரப்புகிற யூடியூப் சேனலுக்கு எதிராக தான் இந்த மாதிரி வந்து ஒரு கேக் ஆர்டர் அப்படின்வாங்க. கேக் ஆர்டர் அப்படின்னா தடை, எனக்கு வேண்டாம், நீ வராத. அவங்களுக்கு எதிராக தான், எல்லாருக்கும் எதிராக இல்லை. யாரெல்லாம் இந்த மாதிரி தடை இது மாதிரி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எதிராக நாங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்னு திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தில், ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது, அவங்ககிட்ட நாங்கள் கோரிக்கை தான் வச்சுருக்கோம். நாங்கள் வந்து டிமாண்ட் பண்ண முடியாது, டிக்டேட் பண்ண முடியாது. ஒரு சங்கம் என்பது ரிக்வெஸ்ட் தான் பண்ண முடியும், நம்ம ஆர்டர் பண்ண முடியாது யாரையும். ஸோ அதனால் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சங்கத்துலேருந்து நம்ம என்ன ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோன்ற பேரில் வரையில் வர ஆடியன்ஸ் கிட்ட ரிவ்யூஸ் எடுக்கிறது, வியூஸ் எடுக்கிறத வந்து நீங்கள் தடை பண்ணுங்கள். இது வந்து நல்லதாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ஆடியன்ஸ் அவங்கள பேசிக்கிட்டுமே. முன்னாடி எப்படி பேசினாங்க, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி இருக்குன்னு தான் பேசுவாங்க. அவங்களும் பேசிக்கிட்டாங்களே, வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க, ட்விட்டரில் போடுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்கள்ல, பண்ணிட்டு போட்டோம். படம் நல்லா இல்லைன்னா அது கண்டிப்பாக அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணி தான் செய்வாங்க. அதில் யாரும் ஒன்றும் தடை பண்ண முடியாது. இங்கே அதை வந்து நிறைய பேர் எப்படி திருச்சி பேசுகிறாங்கன்னா, இல்லை நீ நல்லபடியாக தான் பேசணும் அப்படி சொல்லவே இல்லையே. நாங்கள் என்ன சொல்கிறோம், யாருமே பேசக்கூடாது சொல்கிறோம். நீ நல்லபடியாக பேசினா தான் நாங்கள் வீடியோ எடுப்போம்னு ஏதாவது சொல்லியிருக்கோமா? நம்முடைய அந்த லெட்டரெல்லாம் நல்லபடியாக பேசல மட்டும் இன்டர்வியூ எடுங்க, மோசமாக பேசுகிறவங்கள இன்டர்வியூ எடுக்காதீங்க எதாவது சொன்னோமா? அப்படி சொல்லலை. நீங்கள் அந்த மாதிரி வியூஸ் சொல்கிறவங்கள எடுக்காதீங்க. ஏன்னா அதில் யார் நல்லவங்களாக பேசுவாங்க, அதாவது மெச்சூர்டாக பேசுவாங்க, ப்ராப்பராக பேசுவாங்க, யார் வந்து வன்மத்தோடு பேசுவாங்க நம்மளுக்கு தெரியாது. எடுத்த பிறகு தான் உங்களுக்கு தெரியும். அப்புறம் உங்களை நாங்கள் வந்து சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இல்லை சார் இது கரெக்டாக தான் இருந்தது நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா அப்புறம் படத்துக்கு டேமேஜ் ஆகுது. அப்போ நாங்கள் எப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியிருக்கு, ஒட்டுமொத்தமாக தான் ஸ்டாண்ட் எடுக்கணும். இதில் நல்லவங்க 2 பேர் இருக்காங்க, 3 பேர் நல்லா இருக்காங்க, ப்ராப்பராக பண்ணுறாங்க, ப்ரொஃபஷனலாக வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு எக்ஸெப்ஷன் பண்ண முடியாத கட்டாயம் நம்மளுக்கு இருக்குது. காரணம் என்ன, மொத்தமான ஓவராலாக என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது ஓவராலாகவே நெகட்டிவாக போயிட்டுருக்கு. அப்போ இதை ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து இப்போதைக்கு தடை பண்ணால் தான் ஓரளவு இண்டஸ்ட்ரியை காப்பாற்ற முடியும் அப்படின்றதான் எக்ஸிபிட்டர் அசோசியேஷன், அதாவது திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தினுடைய முடிவும் அதுதான். அது பிறகு எல்லாமே ப்ரொடியூசர் கவுன்சிலோட முடிவும் அதுதான், ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனுடைய முடிவும் அதுதான். அதான் நடந்துட்டு இருக்கு. சார், இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்? அடுத்த படத்துல இருந்து இப்படிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்துட்டு நடைமுறையில் எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. உடனே நீங்கள் வந்து எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. எப்படி இது ஒரு கிராஜுவலாக க்ரோ ஆகி இன்றைக்கி இவ்வளோ பெருசாக மாறி இருக்குல்ல, அதே மாதிரி தான் கிராஜுவலாக இதை குறைக்க முடியும். ஓவர் நைட்டில் நம்ம குறைக்க முடியாது. ஆனால் நிறைய திரையரங்கு உரிமையாளர்கள் வந்து யாரெல்லாம் திரையரங்கு ரன் பண்ணுறாங்களோ அவங்களாம் சீரியஸ் ஆகிட்டாங்க. அவங்க சீரியஸ் ஆகிட்டு இப்போ கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிவ்யூஸ் உள்ளே விடலை. அவங்க தேட்டர் உள்ள முன்னாடி ஃப்ரீயாக யாருனாலும் உள்ளே வரலாம், அப்படியே வீடியோ எடுக்கலாம் அப்படின்ற நிலை மாறி போய் இப்போ உள்ளே வராதிங்க தம்பி, நம்மளுக்கு லெட்டர் வந்திருக்கு, சங்கத்துலேருந்து லெட்டர் வந்திருக்கு, இந்த மாதிரி வந்து உள்ளே விடக்கூடாதுன்னா நாங்கள் உள்ளே விட முடியாது, நீ வெளில எங்கேயாவது போய் எடுத்துக்கோ. வெளில எங்கன்னா ரொம்ப தூரத்தில் எங்கே போய் எடுக்க முடியும்? இடமே கிடையாது, ரோட்டில் எடுக்க முடியாது. ஏன்னா ரோட்டில் வெளியில் காருங்கெலாம் வெளில போயிட்டுருக்கோம். ஷோ முடிஞ்சோடனே எல்லாரும் உடனே பரபரப்பாக கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. நீங்கள் தியேட்டரை வெளியில் தான் எடுக்க முடியும். அதாவது வெளியிலனா அந்த காம்பவுண்டுக்குள்ளே இடம் நிறைய இருக்கும், அந்த காம்பவுண்டில் தான் எடுக்க முடியும். ரோட்டில் அங்கே போய் டீ கடையெல்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா அங்கெல்லாம் இடமே இருக்காது. டீ கடைக்காரங்களும் சொல்லுவாங்க, ஐயா சாமி இங்கே எடுக்காது, ஏதாவது பிரச்சனை வந்துடும் போகுதுன்னு. எல்லாருக்குமே தெரியும்ல, ஊடகங்களை வந்திருக்குல்ல. எடுக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அதை எங்கள் டீ ஷாப்பில் எடுத்திங்கன்னா அப்புறம் எங்கள் டீ ஷாப்பில் வந்து யாராவது கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நல்லா பண்ண போகிறதில்ல. இப்போது இது ஒரு செல்ஃப் டிசிப்ளினாக, அதாவது ஒரு கட்டுக்குள்ளே இருந்ததுன்னா யாருமே எதையும் தடை பண்ண முடியாது. எந்த கோர்ட்டுமே வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் எதிராக கிடையாது. எல்லாருக்குமே ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்குது.
தனி மனித உரிமை இருக்குது, கருத்து சொல்கிறதுக்கான கான்ஸ்டியூஷன். இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 75வது வருஷம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியானுடைய இது பார்த்து பேசிகிட்டு இருக்கோம். இதில் என்ன சொல்லுதுன்னா எல்லாருக்குமே தனி மனித உரிமை இருக்குது. அதாவது வரைமுறைக்குள்ள அத்துமீறல் இல்லாமல், அதாவது உங்களுடைய சுதந்திரத்தில் நான் இன்டர்ஃபியர் இல்லாமல் எனக்கு தனி மனித உரிமை இருக்குது. உங்களை பர்சனலாக அலிகேஷன் பண்ணி எனக்கு தனி மனித உரிமைன்னு சொல்ல முடியாது. உங்களை பர்சனலாக நான் வந்து டேமேஜ் பண்ணிவிட்டு அது எனக்கு தனி மனித உரிமை நான் பேசுறதுக்கு, நான் வந்து தனஞ்சயனை மொத்தமாக காலி பண்ண முடியுன்றதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருந்தால் நீ பேசலாம். உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கணும் ப்ராப்பராக. நீ வந்து ஏஷியம் அப்படின்வாங்க, உனக்கு ஏதோ ஒன்று குத்து மதிப்பாக ஒன்று தோணி உனக்கு இருக்கிற தனிமனித தாக்குதலை என்ன நீ தாக்க முடியாது. அது வந்து தனிமனித தாக்குதலில் வராது. அது சரி, இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் லாவில் வந்து இந்த இதில் வராது, உங்களுக்கு ரைட்ஸில் வராது. நீங்கள் பாட்டு ஏதாவது பேசிடலான்னு வராது. நீங்கள் அப்படி பேசுனீங்கன்னா கண்டிப்பாக கோர்ட்டில் வந்து பேஸ் பண்ணி தான் ஆகணும். நான் சொல்கிறது ஒரு இண்டிவிஜுவலுக்கு எதிராகவே அப்படின்னா, நீங்கள் ஒரு படத்துக்கு எதிராக ஒரு இண்டஸ்ட்ரிக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீங்க வச்சிங்களேன், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இட்ஸ் நாட் அ ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். நீ வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை மிஸ்யூஸ் பண்ணுற. ஸோ திஸ் ஹோல் இந்த ரெக்குவயர்மெண்ட் நாங்கள் என்ன கேட்டுட்ருக்கோம், என்ன ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாருமே, இண்டஸ்ட்ரியாக சேர்ந்தது தனஞ்சயன் கிடையாது, எல்லா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே என்னென்னா, நீங்கள் பொறுப்பாக இதை வந்து அணுகிற வரையும் எந்த பிரச்சனையுமே இல்லை. இத்தனை வருஷம் நம்ம எதுவுமே இதை பற்றி பேசலை. இதை வந்து பொறுப்பு இல்லாமல் பல பேர், நான் சொல்கிறது எல்லோருமே கிடையாது, பொறுப்பு இல்லாமல் பல பேர் வந்து வன்மத்தோட பல விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணி படங்களை ஒழிக்கணும்னு வரும்போது நம்ம வந்து வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியிருக்கு. இதே தான் வந்து திருப்பூர் சுப்ரமணியம் சார் என்ன சொல்கிறாரு, ரிவ்யூவர்ஸ் என்ற பேரில் பல பேர் வந்து வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. தனிமனித தாக்குதல், ஒரு தனி மனித மேலே இருக்கிற வெறுப்பு. ஓகே, இது வந்து சுப்ரமணியம் சார் மட்டும் இல்லை, கதிரேசன் சார் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு அஜெண்டா இருக்குது. அது வந்து நடிகராக இருக்கலாம், தயாரிப்பாளராக இருக்கலாம், யாராவது ஒருத்தர் இருக்கலாம். அவங்க பேர் இருக்க அஜெண்டாவை உன்னுடைய ரிவ்யூவில் நீ யூஸ் பண்ணுற. அப்போ அந்த படத்தை மொத்தமாக காலி பண்ணன்னு சொல்லிட்டு நீ தொடர்ந்து அதை வந்து பேசிகிட்டே இருக்க, தொடர்ந்து அதை பற்றி நீ எழுதிட்டே இருக்க. ஒரு ரிவ்யூன்னா ரிவ்யூ பேசுனியா, நிறைகள் என்ன, குறைகள் என்ன, கண்டிப்பாக பேசலாம். இதெல்லாம் நிறைகள், இதில் வந்து இதெல்லாம் மேக்கிங். இப்போது கங்குவா படத்தை எடுத்துங்களேன், நீங்கள் என்ன சொல்லலாம், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அவ்வளோ பிரமாதமாக உழைச்சிருக்காங்க. ஓகே, விஎஃப்எக்ஸு ரொம்ப பிரமாதமாக இருக்குது, பல விஷயங்கள் நல்லா இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம், அதுவும் பர்டிகுலராக அந்த கேர்ள்ஸ் எல்லாம் ஃபைட் பண்ணுற ஆக்ஷன் சீக்வன்ஸு, இந்த முதல்ல ஃபைட்டுன்றதெல்லாம் பல விஷயங்கள் நல்லா இருக்குது. ஓகே, இதெல்லாம் நல்லா இருந்தது, இந்த மேக்கிங் வந்து பிரமாதமாக இருந்தது, இதெல்லாம் வந்து விஎஃப்எக்ஸ் மாதிரியே தெரியல, ரியலாக இருந்தது, இப்படியெல்லாம் சொல்லியிருக்கலாம். அது பிறகு எனக்கு குறைகளா இப்படி இருந்தது, இதெல்லாம் இருந்தது, இதெல்லாம் இருந்தது சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அப்போது நீங்கள் ஒரு ப்ராப்பரான ரிவ்யூவர். சகட்டு மேனிக்கு இந்த படத்தை வந்து மொத்தமாக காலி பண்ணணும்னு சொல்லிட்டு, இது சரியில்லை, சவுண்டு சரியில்லை, அது சரியில்லை, இறைச்சலாக இருந்தது, அதனால சரியில்லை, இந்த படம் மொத்தமாக காலி, இது வேஸ்ட்டு, இது வந்து நம்மளை ரொம்ப அதாவது தலைவலி கொடுத்துருச்சு, வெளியில் போனால் தலைவலி வந்துருச்சு, காதெல்லாம் வலிக்குது, எக்ஸாசரேஷன் டு த கோர். இதில் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், ஒரு பெரிய டைரக்டர் வந்து நிறைய படம் பண்ணியிருக்காரு. அவர் என்கிட்ட சொன்னார், சார் இந்த மாதிரி சவுண்டு அதிகமாக வைக்கிறது பல படங்கள் நடந்திருக்கு. ஓகே, ஸோ அவர் என்ன சொன்னார்னா, ஹாலிவுட் படங்களில் நிறைய படங்கள் இது நடந்திருக்கு, தமிழோட படங்களில் சில படங்களில் வந்து சவுண்டு வந்து எக்ஸ்ட்ரா வைப்பாங்க. என்ன காரணம்னா, அந்த படம் சவுண்டு வந்து எக்ஸ்ட்ரா வைக்கிறதுக்கான காரணம் அந்த படத்தினுடைய வே ஆஃப் டெல்லிங், அந்த ஸ்டோரி டெல்லிங்கில் இந்த சவுண்டுடைய எக்ஸசிவ் சவுண்டு தேவைப்படுது. மார்க் ஆண்டனி படத்தில் அவர் வந்து எக்ஸாம்பிள் சொன்னார். மார்க் ஆண்டனி படத்தில் அந்த சவுண்ட் லெவல் அதிகமாக இருக்கும். காரணம் என்னென்னா, அவ்வளோ ஒரு என்டர்டெய்னிங்காக எங்கேஜிங்காக போகிற படத்தில் அந்த நடக்கிற விஷயமெல்லாம் ஒரு எக்ஸாசரேஷனாக இருக்கும். அந்த எக்ஸாசரேஷனை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயந்தான் வந்து சவுண்டு அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு தெரியாது, அவர் சொன்ன பிறகு தான் எனக்கே தெரியும். அப்போ தான் நானே உணர்றேன், ஓ இதனால் இது பண்ணியிருக்காங்க போல இருக்குன்னு. அப்போ அவர் சொன்னார், ஏன் அந்த சவுண்டு வச்சுருக்கோன்னா, இந்த ஒரு எங்கேஜிங் ஃபேக்டராக இருக்கணுன்றதுக்காக வச்சுருக்கு. அது நம்மளுக்கு வந்து எந்த வேலையும் டிஸ்டர்ப் பண்ணல. காரணம் என்னென்னா, அது என்டர்டெய்னிங்கான ஒரு படம். ஸோ ஜாலியாக அந்த படம் போகும்போது இந்த ஹெவி சவுண்ட் நம்மளுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணல. ஆனால் இந்த படத்தில் வரும்போது உங்களுக்கு சவுண்டுன்றது ஒரு டிஸ்டர்ப் ஆகிருக்கு. பிகாஸ் இன்டென்ஸான படம், எமோஷனலான படம். அப்போ இந்த எமோஷன் இன்டென்ஸ் வரும்போது இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணியிருக்குன்னா நீங்கள் சொல்லலாம், தப்பே இல்லை. ஏன் இவ்வளோ சவுண்டு அதிகமாக வச்சிங்க, எங்களுக்கு இது பண்ணுது அப்படிலாம் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் அடிப்பேன், உதைப்பேன், தனி மனித தாக்குதல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் இவ்வளோ பெரிய விஷயமா போயிடும். ஸோ இட்ஸ் நாட் அ மிஸ்டேக், அப்படி தானே சார்? அதாவது வந்துட்டு சவுண்டு எக்ஸ்ட்ரா வந்தது வந்துட்டு மேபி படத்துக்காக இன்டென்ஷனாகவே வச்சிருக்கான். அதாவது பிளான் பண்ணி, அதாவது எந்த ஒரு இயக்குனரும் ஜஸ்ட் லைக் ஒரு படத்தை அனுப்ப மாட்டாங்க. அதாவது தெரியாமல படத்தை அனுப்பிச்சிட்டு அப்படியெல்லாம் வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் படமாக அவங்க கடைசியில் ட்வீட்லாம் போட்டாங்களே, படம் லோடட் லாக்ட் அப்படின்னு போட்டாங்களே, நான் கடைசி எல்லாரும் பார்த்துட்டு அந்த படத்தை பார்த்து தான் அனுப்புகிறாங்க. படத்தை பார்க்காம யாரும் அனுப்ப மாட்டாங்க. அவங்க பார்வையில் அது கரெக்டு. ஆனால் ஆடியன்ஸ் பார்வையில் என்ன வருது, அதுனா ஃபைனல். இப்போ ஆடியன்ஸாக உட்காந்து படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு சவுண்டு வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒன்றுமே சொல்ல முடியாது. அதனால தான் வந்து ப்ரொடியூசர் ஞானவேல் சார் என்ன சொன்னார், நாங்கள் ஒரு 2 பாயிண்ட்டை குறைக்க சொல்லியிருக்கோம், ஏன்னா லெவல் அதிகமாக போயிடுச்சு, நாங்கள் எதிர்பார்க்கல, அதை குறைச்சிங்க அப்படின்னு. ஏன்னா அது பிளான் பண்ணி இந்த படத்துக்கு தேவைப்படுதுன்னு அவங்க பண்ணியிருப்பாங்க. இல்லைனா இவ்வளோ சவுண்டு வந்திருக்காது. இது வந்து மிஸ்டேக் கிடையாது. அதாவது தெரியாதனமாக ஏதோ ஒன்று பண்ணி அமைச்சிட்டாங்கன்னா, இவ்வளோ பெரிய படத்தில் அப்படிலாம் யாரும் மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க.
ஓகேங்களா? அது அவங்க நினச்சது பல படங்கள் இது நடந்திருக்கு. இந்த மாதிரி சவுண்டு வைக்கும்போது ஒரு ஃபேக்டர் நல்லாயிருக்கும், ஒரு எங்கேஜிங்காக இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு நினச்சி ஒன்று பண்ணாங்க. அது வேறு மாதிரி வரும்போது உடனே அதை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் அது வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, நாங்கள் இது பண்ணுறோன்னு. அப்புறம் சவுண்டை வந்து குறைச்சி அதை வந்து கம்ப்ளீட்டாக படமே வேறு இதுவாக மாற்றி மண்டேலேருந்து படத்தை வந்து ஸ்க்ரீன் பண்ணியாச்சு. பட் என்னென்னா இது ஏதோ ஒரு ஏன்னா பல படங்கள் இருக்கிற ஒரு விஷயத்தை எக்ஸாஜரேட் பண்ணணும். இப்போ நானும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தான் படம் பார்த்தேன். நான் வந்து பலசோல பார்த்தேன். எனக்கு எந்த வகையிலும் என்ன டிஸ்டர்ப் பண்ணல. பிகாஸ் நான் படத்தில் இன்வால்வ் ஆனேன்னு இல்லை. நான் பல படங்களை பார்த்துட்ருக்கேன். பல படங்கள் வந்து திரையரங்கில் தான் போய் பார்த்துட்ருக்கேன். நான் வந்து வீட்டில் பார்க்குறது ரொம்ப கம்மியாக பார்ப்பேன். ஓடிடியில் படம் வந்து 2வது தடவை பார்க்கணுன்னா ஓடிடியில் பார்ப்பேன். முதல்ல எல்லா படத்தையும் திரையரங்கில் பார்ப்பேன். பல படங்களுக்கு சவுண்டு அப்படி தான் இருக்கும். நான் வந்து அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். ஓ, இந்த படத்துக்கு சவுண்டு வேணுன்னே வச்சுருக்காங்க. சில படங்கள் ரொம்ப சவுண்டு கம்மியாக இருக்கும், சில படங்கள் வேணுன்னே கம்மியாக இருக்கும். சமயத்தில் ஒரு மலையாள படம் பார்த்தோன்னே சவுண்டு கம்மியாக இருக்குன்னு நான் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன் மேனேஜருக்கு. சார் ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு காதில் விடமாட்டேன் டைலாக்னு. அப்புறம் லெவல் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ டெலிபரேட்டாக வச்சுருப்பாங்க. அது மலையாள படம். அந்த மலையாள படத்தில் சவுண்ட் ரொம்ப கம்மியாக போயிட்டு இருந்தது. அப்போ எனக்கு காதில் எனக்கு கிளியராக புரியல. அப்போ நான் கேட்டேன், இது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு திரைப்படத்துக்கு சவுண்டு கம்மியாக வைக்கணுமா, அதிகமாக வைக்கணுமா, சரியான முறையில் வைக்கணுமான்றதெல்லாம் அந்தந்த இயக்குநர்களும் அந்த டீம் தான் முடிவு பண்ணுறாங்க. இது நம்ம ஆடியன்ஸாக நம்மளுக்கு ஒரு கருத்து இருக்கலாம். இப்போ நான் வந்து உட்காந்துட்டு வெளியில் உட்காந்து ட்வீட் பண்ணிட்டு இல்லை, இந்த சவுண்ட் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னு. நான் என்ன பண்ணேன், எப்படியோ மேனேஜரை ரீச் பண்ணி, சார் கொஞ்சம் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், காதில் விடலன்னு சொன்னோடனே ஓகே பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணியெல்லாம் போட்டாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு ஆக்சஸ் இல்லைன்னு நீங்கள் சொல்லிடுவீங்க உடனே. இல்லைப்பா அப்படி சொல்லலை, இவ்வளோ தான் நான் பண்ண முடியும். நான் உட்காந்துட்டு வெளியில் வந்து இது வந்து இந்த படத்தில் சவுண்ட் ரொம்ப கம்மியாக இருந்தது, ஏன்னா இம்பாக்ட் பண்ணலை அப்படிலாம் உட்காந்து நான் ட்வீட் பண்ணிட்டு இருக்கிறது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது. அது வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்கிறேன். சார் ஒரு ஆடியன்ஸாக எனக்கு க்யூரியாசிட்டியாக இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம், நீங்கள் என்ன சார் ஃபீல் பண்ணுறீங்க கங்குவால? இல்லை, நான் சொன்னது தான். இப்போது ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டுன்ற விஷயத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துருக்கலாம். ஏன்னா இது இப்படியும் போகலாம் அப்படியும் போகலான்னு ஒன்று வருது இல்லை. இப்போது மார்க்கண்டின் படத்துக்கு அது ஒர்க்காக இருக்குது, சில ஹாலிவுட் படங்கள் ஒர்க்காக இருக்குது, நம்ம இந்த படத்தை ஒர்க்காக இருக்குன்னு நம்ப முடியாது இல்லை. அதை வந்து கொஞ்சம் பார்த்துருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்னென்னா ஒரு ஆடியன்ஸாக நான் அப்புறம் தான் யோசிக்கிறேன், வெளியில் வரும்போது எல்லாம் சவுண்டை பற்றி பேசும்போது தான் எனக்கு நம்மளுக்கு ஒன்றும் தோணலை. ஏன்னா நம்ம படத்தை வந்து படமாக பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். பட் ஆனால் அவங்க வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பிங் எலிமெண்ட்டாக பார்த்துட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ரெண்டாவது இந்த 3Dயில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு. ஏன்னா 3Dயில் பார்த்தவங்களுக்கு இந்த இமேஜஸ் எல்லாம் ஒரு சின்னதாக தெரியும் போது இவ்வளோ பெரிய கிராண்டான மேக்கிங் வந்து ஒரு கம்மியாக தெரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இந்த படத்துக்கு 3D அவசியம் இல்லை, ஏன்னா இது வந்து 2Dயில் பார்த்து பிரம்மாண்டமாக பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு நான் நினச்சேன். இவ்வளோதான். அதை தவிர ஸ்க்ரீன் பிளே பற்றி நம்ம கமெண்ட் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஸ்க்ரீன் பிளேன்றது அவருடைய பாணி. அது அவர் வந்து இப்படி தான் ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு நினச்சாரு. கொஞ்சம் லெங்க் அதிகமாக இருந்த பிறகு தான் அப்புறம் எடிட் பண்ணிவிட்டு ஒரு 12 நிமிஷம் அதை குறைச்சார். அந்த எடிட்ன்றது வந்து முதல்லே கூட பண்ணியிருக்கலாம். இது எல்லாருமே சொல்கிறது தான். படத்தை வரதுக்கு முன்னாடியே ஒரு 10-12 நிமிஷம் ப்ரெசன்ட் போர்ஷனில் எடிட் பண்ணியிருந்தா பாஸ்ட்டுக்கு போயிருக்கலாம். ஏன்னா இந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு இதுவே பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்ட்டு தான். பாஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருந்த போது அதுலேயே டைரெக்டாக உடனே போயிருந்தா வச்சிங்களேன், இன்னும் சூப்பராக இருந்திருக்குமோ அப்படிலாம் நம்ம சொல்லலாம். அது எல்லாருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தானே. சினிமா பார்க்குற ஒரு ரசிகனுக்கு இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ் எனக்கும் இருந்தது. எனக்கு வந்து இது எடுத்தோடனே அங்கேயே போயிட்டு இருக்கலாம் போல இருக்கே, எதுக்கு இந்த ப்ரெசன்ட் போர்ஷனு, நடுவில் கூட ப்ரெசன்ட் போர்ஷனை கொண்டு வந்திருக்கலாமே, திடீர்னு ஒரு சேஞ்சுக்காக கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்னு நான் நினச்சேன். பட் இதெல்லாம் பெர்ஸ்பெக்டிவ். இது வந்து இதுதான் ரைட்டு அப்படின்னு சினிமாவில் மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா சினிமா பார்க்குற ஒருத்தருக்கும் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் தான், அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும்ல. அந்த மாதிரி நானும் ஒரு கருத்தை சொல்லலாம். பட் அந்த கருத்தெல்லாம் ஃபைனல் கிடையாது. அது ஒரு இயக்குனுடைய படைப்பு. அவருடைய படைப்பில் இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அவருடைய டிசிஷன். அந்த டிசிஷனில் நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு கனெக்டாக இருக்குது இல்லை. எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த 20 நிமிஷம் 25 நிமிஷம் போன பிறகு படம் பயங்கர எங்கேஜிங்காக இருந்தது. அந்த 25 நிமிஷம் தான் எனக்கு இது என்னது இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுது, ஒரு மாதிரி எடுத்தோடனே ஒரு அந்த கேரக்டரு அந்த மேக்கப்பு இதெல்லாம் வந்து எனக்கு ஏதோ ஒரு சின்ன டிஸ்கனெக்ட் இருந்த மாதிரி இருந்தது. சின்னதாக ஒரு டிஸ்கனெக்ட். ஆனால் த மொமெண்ட் இட் கெட் இன் டு த வேர்ல்ட் ஆஃப் கங்குவா இட் இஸ் ஃபினாமினல். ஸோ அந்த மேக்கிங் எல்லாமே, அந்த எஃபர்ட்டு, அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ்ஸு, அவ்வளோ குரூப் அவ்வளோ பேர் வந்து உழைச்சதெல்லாம் ரொம்ப ஃபினாமினலாக எனக்கு இருந்தது. ஸோ எனக்கு வந்து அப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் நான் மறந்துட்டேன். நான் கதைக்குள்ளே போயிட்டேன். கதையை வந்து அப்படியே பார்த்துட்ருக்கேன், எப்படி இதெல்லாம் உருவாக்கினார், இது வந்து இவ்வளோ மேக்கிங் எப்படி வந்தது, சிஜி இவ்வளோ அழகாக எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஷிப்பு சீக்வன்ஸ் எல்லாம் எப்படி எடுத்தாங்க, ஓகேங்களா, எல்லாமே பெரிய முயற்சி. இது எப்படி வந்து இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு முயற்சி அவங்க வந்து எப்படி கொண்டு வர முடிஞ்சது, இப்படி தான் நான் பார்த்துருந்தேன். தவிர அப்படியே வாவுன்னு பார்த்துருந்தேன், இது எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்துருந்தேன். அப்போ எல்லாமே மறந்து போச்சு எனக்கு. முதல்ல நான் பார்த்த சில நெகட்டிவான விஷயங்கள்லாம் எனக்கு மறந்து போச்சு. நெகட்டிவான விஷயங்கள்னா இது ஏன் இப்படி வந்தது, இது ஏன் இந்த சீக்வன்ஸ் எல்லாம் போட்டாங்க, இது ரொம்ப கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படின்றதெல்லாம் எனக்கு மறந்து போய் படத்துக்குள்ளே நான் மொத்தமாக ஐக்கியமாயிட்டேன். சார் இப்போ ஒரு சிஇஓவா, ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சிஇஓவா உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வசூல்லாம் வந்திருக்கா? இல்லை,
100% நம்ம வந்து எங்கள் வசூலில் வந்து அந்தளவு வந்திருக்கு நம்ம சொல்ல முடியும். சரி, அது வந்து உங்களுக்கே தெரியும், வசூல் வந்து கம்பெனி டிக்ளேர் பண்ணுவாங்க. அதுலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தளவு நெகட்டிவ் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஓகேங்களா? இந்தளவு வந்து ஒரு படத்தை வந்து காயப்படுத்துவாங்க, தனி மனித தாக்குதல் பண்ணுவாங்க, பிளான் பண்ணி டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. இதை வந்து நான் சொல்லலை, எல்லாருமே சொல்கிறது. இப்போ வெளியில் இருக்கிற நியூட்ரல் மக்களே சொல்கிறாங்க, நியூட்ரலாக இருக்கிற பல செலிபிரிட்டி சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சத்யராஜ் சார் நேற்று வந்து ஜீப்ரா படத்தினுடைய சக்ஸஸ் மீட்டில் சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த படத்தை பொறுத்தவரையும் ஒரு டார்கெட் பண்ணி தான் அடித்து இந்த படத்தை காலி பண்ணாங்க, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு அவரே சொன்னார். அவரே சொன்னார், ஒரு லெவல் வரையும் ஓகே, ஒரு ரிவ்யூஸ்ன்றது ஒரு லெவல் வரையும் ஓகே, ஆனால் அதை தாண்டி டார்கெட் பண்ணி நீ வந்து ஒரு படத்தை காலி பண்ணணும்னு சொல்லி பேசும்போது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அப்படி அவர் சொல்லியிருக்காரு. அதே தான் வந்து ஆர்ஜே பாலாஜி அவரோட இன்டர்வியூவில் சொன்னார். இந்த மாதிரி டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுறீங்களே, எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் ஒன்று டார்கெட் பண்ணிட்டே போனால் அப்புறம் எப்படி படங்களை எடுக்கிறது அப்படின்ற படத்தை பாருங்கள், உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது கருத்து சொல்கிறதுக்கு. ஆனால் டார்கெட் பண்ணி என்னை அடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா எல்லாமே தப்பாக தெரியும். சரி, ஒன்றுமே இல்லை, இப்போ நான் பேசுகிற ஒரு வாரத்தில் நீங்கள் தப்பு கண்டுபிடிக்க முடியும் என்னை டார்கெட் பண்ண நினச்சிங்கன்னா. நான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நேற்று என்னாச்சுன்னா, நான் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தேன், அதில் ஒரு ஷார்ட்டை எடுத்துகிட்டு ஷார்ட் கிளிப் எடுத்துகிட்டு நிறைய கமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் சொன்னேன், தம்பிகளா ஒன்று பண்ண ஃபுல் இன்டர்வியூ பாரு, நான் அதை ஒரு நான் ஸ்டாப்பாக பேசியிருப்பேன். இப்போ நான் வந்து புல் ஸ்டாப்லேருந்து புல் ஸ்டாப் பேசுகிறேன்ல, அப்புறம் நீங்கள் கேட்குறீங்க, அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னோடய கருத்து மொத்தமாக தெரியும். அது நடுவில் ஒரு பாட்டு எடுத்தீங்கன்னா தப்பாக தெரியும். இதுதான் வாழ்க்கை. இப்போ நீங்கள் வந்து எதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, யூ வாண்ட் டு பிலீவ் ஒன்லி திஸ் பார்ட் அப்படின்னா நீ என்ன தப்பாக தான் தெரியும். நீ மொத்தமாக கேட்டீங்கன்னா உனக்கு நான் தப்பாக பெருசாக தெரியாது, நான் ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி தான் இருக்கும். அது பிறகு நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க, சார் ஃபுல் இன்டர்வியூ பார்த்தோம், அதில் வந்து நீங்கள் பல விஷயங்கள் கரெக்டாக ஜஸ்டிஃபைடாக இருக்குது, ஒன்று ரெண்டு விஷயங்கள் மட்டும் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு. அதில் வந்து கங்குவா படம் இப்படி தான் எங்களோட ஒப்பீனியன். நான் சொல்லுவேன், கண்டிப்பாக ஐ ரெஸ்பெக்ட் தட். உனக்கு படம் பிடிக்கல, உனக்கு வந்து படம் கனெக்ட் ஆகலை. சில பேர் நாங்கள் வந்து சூர்யா சார் ஃபேன்ஸ் தான், எங்களுக்கே இந்த படம் வந்து சில விஷயங்கள் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா ஐ ரெஸ்பெக்ட் தட். நம்ம வந்து இல்லை இந்த படத்தை நீ உனக்கு பிடிச்சே ஆகணும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? நம்ம எதிர்பார்த்தது ஒன்று, அந்த எதிர்பார்த்ததை பூர்த்தி பண்ணலன்றது நம்மளுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. அதாவது ஏதோ மிஸ் பண்ணிட்டோம், நம்ம நிறைய நம்பிட்டோம், நிறைய நம்பி இந்த படத்தை கொண்டு வந்துட்டோம், நிறைய நம்பி நம்ம பேசியாச்சு, நம்பிக்கையோட இந்த படம் வந்து மிகப்பெரிய லெவலில் கனெக்ட் ஆகாமல் பேசியாச்சு. ஆனால் கடைசியில் ஏதோ ஒரு வகையில் இது கனெக்ட் ஆகாமல் போகும்போது we are all upset. எதை பற்றினா நம்ம ஒன்று பிரம்மாண்டமாக இப்படி ஒரு கதையாக ஒரு பிரமாதமான படைப்பாக வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தது அது நடக்கலையே அப்படின்ற ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். அடுத்த கட்டமாக என்னென்னா, நம்ம இந்த படத்துக்கு சரியான முறையில் ரிவ்யூ பண்ணுவாங்க, அதாவது பேலன்ஸ்டான ஒரு ரிவ்யூ பண்ணுவாங்க எதிர்பார்த்து தப்பு போச்சு. பேலன்ஸான ரிவ்யூனா நிறைகளையும் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தில் இவ்வளோ நிறைகள் இருக்குது, இவ்வளோ பல நல்ல விஷயங்கள் இருக்குது, அதையும் சொல்லுவாங்க, குறைகளும் சொல்லுவாங்க. ஆடியன்ஸ் வந்து அதை டிசைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தா, நான் ஒன்லி குறைகளை மட்டும் சொல்லி டார்கெட் பண்ணி இந்த படத்தை நான் வந்து காலி பண்ணுவேன்னு சொல்கிறது நம்ம எதிர்பார்க்கல. நம்ம அதுக்கு ப்ரிப்பேர்டாகவும் இல்லை. நம்ம இந்தளவு வந்து இறங்கி நின்று நான் வந்து டார்கெட் பண்ணி இந்த படத்தை நான் வந்து காலி பண்ணுவேன் அப்படின்னு நினச்சது வந்து இது வந்து ஆச்சரியமாக இருந்தது, அநியாயமாக எனக்கு பட்டது. இது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயமா பட்டது, இண்டஸ்ட்ரிக்கே ரொம்ப தப்பான விஷயம். இது இன்றைக்கி இந்த படத்தில் நடக்குதுன்னா நாளைக்கு இன்னொரு படத்தில் நடக்கும், அடுத்தது இன்னொரு படத்தில் நடக்கும். யாரெல்லாம் பேசுகிறாங்களோ, யாரெல்லாம் ஒரு தனி மனித கருத்து வச்சுருக்காங்களோ, அதாவது அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்குல்ல, அரசியல் பார்வையாக ஒரு கருத்து இருக்கும், இல்லை ஒரு விஷயத்தில் இருக்கலாம், ரிலீஜியஸாக ஒரு கருத்துக்கள் இருக்கலாம். அப்போது யார் பேசினாலுமே இவங்க டார்கெட் பண்ணுவாங்கன்ற பயம் வருது. அப்போ டார்கெட் பண்ணி அடிப்பாங்க அப்படின்னா அப்போ எங்கே சுதந்திரம் இருக்குது? கருத்து சுதந்திரம் இல்லை. இப்போது எப்படி பண்ணுறாங்கன்னா, கருத்து சுதந்திரம் என்ற பேரில் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரி பார்க்கும்போது ஒரு பயம் வருது. இது வந்து நான் மட்டும் சொல்லலை, எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் வந்த இன்டர்வியூவில் ஆர்ஜே பாலாஜிலேருந்து சத்யராஜ் சார் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் டார்கெட் பண்ணி அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா இண்டஸ்ட்ரி எப்படி போகுதுன்ற பற்றி நம்மளுக்கு ஒரு கவலை வருது. இது தப்பான ஒரு விஷயம். நீ எல்லாமே உரிமை இருக்குது, ஒரு லிமிட்டோட இது படம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் என்றைக்கு நீ பர்சனலாக வரையோ, என்றைக்கு வன்மத்தோடு திருப்பி ஸ்ப்ரெட் பண்ணுறியோ, என்றைக்கு திருப்பி பல இன்டர்வியூவில் கொடுத்து இந்த படத்தை ஒழிக்கணும்னு நீ பிளான் பண்ணுறியோ, அப்போ நீ தனி மனித தாக்குதல் தான். நீ ஒரு தடவை பேசலாம், அதாவது உன்னுடைய ஒப்பீனியனை ஒரு ரிவ்யூவில் சொல்லலாம், எல்லாருக்குமே உரிமை இருக்குது, எல்லா ரிவ்யூஸ்க்கும் உரிமை இருக்குது. உன்னுடைய ரிவ்யூ சொல்லிட்டு அதோட போயிட்டே இருக்கும், கடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா யாருமே தனி மனித தாக்குதல் சொல்ல மாட்டாங்க. நீ தொடர்ந்து இதை வந்து இந்த படம் வந்து ஒழிஞ்சிடுச்சு, ஒழிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் பேசிட்டே வந்தீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ உங்களுக்கு பிளானே வேறு. ஓகே, அந்த பிளானில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, நீங்கள் சந்தோஷப்படலாம். ஆனால் உண்மையிலே நீங்கள் ஜெயிக்கல, தமிழ் சினிமாவை தோக்கடிக்கிறீங்க. ஏன்னா தமிழ் சினிமாவில் இவ்வளோ பெரிய ஒரு முயற்சி நடக்கும்போது அதை வந்து ஏதாவது வகையில் இதெல்லாம் நல்லா இருந்தது, அதில் தொழில்நுட்ப கலைஞர்களோட உழைப்பை பற்றி பேசலாம், இதெல்லாம் ஏதாவது சினிமாட்டோகிராஃபி இவ்வளோ பிரமாதப்படுத்தியிருக்காங்க, விஎஃப்எக்ஸ் இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இந்த விஷயத்தில் இவங்க கோட்டை விட்டாங்கன்னு சொல்கிறது உரிமை இருக்குது. அப்படி பேசுனீங்கன்னா நீங்கள் தனிமனித தாக்குதல் வன்மம்லாம் யாரும் சொல்ல போகிறதில்ல.
நீ மொத்தமாகவே இந்த படத்தை பற்றி தொடர்ந்து நெகட்டிவான விஷயங்கள் மட்டும் சொல்லிகிட்டே இருந்துட்டு இதை வந்து காலி பண்ணணும்னு பேசும்போது அப்போ வந்து ஓவராலாக எல்லாருக்கும் ஒரு பெர்செப்ஷன் வரும்ல. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன வரும், இவருக்கு ஏதோ ஒரு அஜெண்டா இருக்குது, அந்த அஜெண்டானால தான் இந்த படத்தை வந்து டார்கெட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் மேலும் வருது திரும்புது. அப்போ ஊடகங்கள் என்ன பண்ணோம், நம்ம என்ன சொல்கிறோம், ரிவ்யூஸ் வந்து நீங்கள் உடனே போடாதீங்க, நீங்கள் வந்து டிலே பண்ணி போடுங்க அப்படின்ற கோரிக்கை எல்லாரும் வைக்கிறாங்க. திரையரங்கு உரிமையாளர்கள் வைக்கிறாங்க, ப்ரொடியூசர் கவுன்சில் வைக்கிறது, ஆக்டிவ் ப்ரொடியூசர் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, டிலே பண்ணி போடுங்க. அதோட முக்கியமாக நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு ஒரு படம் கனெக்ட் ஆகலை, உங்களுக்கு ஒரு படம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னா இக்னோர் பண்ணுங்கள். இக்னோர் பண்ணுறது தான் மிகப்பெரிய ஒரு இன்சல்ட்டு. ஒரு படம் பிடிக்கலன்னா நான் இக்னோர் பண்ணிட்டு வச்சிங்களேன், அப்போ என்ன அர்த்தம், இந்த படம் வேல்யூ பண்ணல, நான் கடந்து போயிட்டே இருக்கேன், உன் படத்தை நான் ரிவ்யூ பண்ண மாட்டேன் அப்படின்னாலே எல்லாரும் கேட்பாங்களே, ஏன் அவர் ரிவ்யூ பண்ணல. ஸோ அப்போது உன்னுடைய வெளிப்பாடு, அதாவது நீ உன் படத்து மேலே இருக்கிற டிசப்பாயின்மெண்ட்டை பல விதங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், பேலன்ஸ்டாக சொல்லலாம், இக்னோர் பண்ணிட்டு போகலாம். கரெக்டுங்களா? நான் டார்கெட் பண்ணி அடிப்பேன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம், அதுதான் நம்ம கேட்குறோம். சார் இப்போ இந்த விஷயத்தை ஆடியன்ஸ் பார்க்கும்போது ஆடியன்ஸுமே கண்டிப்பாக தோணும், தனஞ்சயன் சார் என்ன சொல்ல வராரு, டார்கெட் பண்ணிட்டாங்க, பிளான் பண்ணி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இது நீங்கள் அக்யூரேட்டாக நீங்கள் எதை சார் மீன் பண்ணுறீங்க? சூர்யா சாருக்கு அகேன்ஸ்டாக இருக்க பீப்புளை சொல்கிறீங்களா, இல்லை ப்ரொடியூசருக்கு அகேன்ஸ்டாக இருக்கவங்க இந்த மாதிரி ஆட்களை சொல்கிறீங்களா, இல்லை எப்படி சொல்கிறீங்க? ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. ஓகே, அது எதுக்காக என்ன காரணங்களுக்காக பண்ணியிருக்காங்க நம்மளால சொல்ல முடியல. இப்போது ஒரு பெரியவர் வந்து பேசுகிறார், நம்ம தாத்தாலாம் சொல்ல வேணாம், ஒரு பெரியவர் வந்து பேசுகிறாருன்னா அவர் முன்னாடி 10-15 மைக் நிற்குது, இதை எப்படி பண்ண முடியும், எப்படி நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுவீங்க? ஒரு மைக் இருந்ததுன்னா நான் ஒத்துப்பேன். 10-15 மைக் வந்து வச்சுட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குற அளவுக்கு பிளான் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ வந்து இது வந்து டார்கெட்டாக இல்லையா? நீங்கள் அந்த விஷுவல் எடுத்து பாருங்க. பார்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது எப்படி அவர் வருவாருன்னு அவங்களுக்கு தெரியும்? ஏன் அது மாதிரி வேறு எந்த வியூஸும் வரல? அவர் அவ்வளோ முக்கியமான ஆளா? அதாவது அவர் இன்னும் பெரிய ஒரு செலிப்ரிட்டியா? எதுக்காக பிளான் பண்ணி அவர் வர வச்சுருக்காங்க, எதுக்காக பிளான் பண்ணி அந்த வீடியோஸ்லாம் வச்சுருக்காங்க, வீடியோ கவரேஜ் எதுக்காக அந்த வீடியோ எல்லா உலகங்கும் பரப்புகிறாங்க? அப்போது ஒரு டார்கெட் இருக்குல்ல. ஓகே, இது வந்து எல்லாருமே ரீச் ஆகுது, அந்த வீடியோ எல்லாருமே ரீச் ஆகுது, இங்கே மட்டும் இல்லை, தெலுங்கில், மலையாளத்தில், கன்னடத்தில், நார்த் இந்தியாவில் ரீச் ஆகுது. ஓகே, அப்போது நீங்கள் பிளான் பண்ணி அட்டாக் பண்ணுறது வந்து உங்களுக்கான ஒரு அஜெண்டா ஒன்று வச்சுருக்கீங்க, அந்த அஜெண்டா வச்சு தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அது யார் எப்படி பண்ணாங்கன்றதை நம்மளால் சொல்ல முடியாது, அது பண்ணவங்களுக்கு தெரியும். அது ஓவராலாக ஒரு அனலைசிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லாருமே அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இது யார். அப்புறம் ஊடகங்களில் வருது, அவர் வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்டியை சேர்ந்தவர், அந்த பார்ட்டிக்கு வந்து ஏற்கனவே கேம்பெயின் பண்ணும்போது அவருடைய வீடியோலாம் வருது, அதுவும் வந்துச்சு. அந்த கேம்பெயின் வரும்போது இப்போது அவர் எங்கே இருக்கார், அவராக வந்து கிளாரிஃபை பண்ணலாம். இப்போ அவராக கிளாரிஃபை பண்ணால் எந்த பிரச்சனை இல்லை. இல்லைங்க நான் பார்ட்டி எல்லாம் இல்லை, நான் உண்மையிலேயே ஒரு ரசிகன், நான் வந்து ஏதோ ஒரு கோவத்தில் நான் பேசிட்டேன், அந்த டைமில் எனக்கு படம் டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னு சொன்னால் அவர் ரசிகனாக நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் அவர் வெளியே வரவே இல்லை, அது பிறகு வந்து வெளியில் எங்கேயுமே பேசலை, 5 நாள் கழிச்சு வந்து இப்போ வரையும் பேசலை அவர் வெளியில். அவர் ஏன் பேசலைன்னா உண்மையிலேயே அவர் பிளான் பண்ணி அமைச்சிருக்காங்க. அப்போ அவருக்கே தெரியுது இல்லை, நான் வந்து பண்ணது வந்து ஒரு பிளான் பண்ணி நான் அட்டாக் பண்ணது வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அசைன்மெண்ட், அந்த அசைன்மெண்ட்டை அவர் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. அவர் எப்படி வந்து ஒத்துப்பார் இப்படி நான் பண்ணேன்னு சொல்லிட்டு? இல்லைனா எதுக்காக இத்தனை மைக்கு முன்னாடி இருந்தது, எதுக்காக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி இருந்தது? ஒரு படத்தினோட ரிவ்யூ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸே சொல்லுவாங்க யாராவது? கண்டிப்பாக இல்லை. நான் கேட்க வர்றது, ஒரு படத்தினோட ரிவ்யூஸ் வந்து ஒரு ஆடியன்ஸு, நான் சொல்கிறது ஒரு ஆடியன்ஸ் எப்படி கொடுப்பாங்க? நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா யாராவது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டு என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுன்னா தான் இவ்வளோ மைக் வந்து நிற்கும், இல்லைனா இவ்வளோ மைக்கெல்லாம் வராது, ஒரு மைக் கூட வராது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம சொல்கிறோம். இது யாருக்கு எதிராக, சூர்யா சாருக்கு எதிரவா, இல்லை இவருக்கு எதிரவா, அவருக்கு எதிரான்றது நம்மளுக்கு தெரியல. ஓகே, இதுக்குள்ளே நம்ம போகல. ஆனால் ஓவராலாக ஒரு இண்டஸ்ட்ரியை நம்ம எப்படி பார்க்குறோன்னா, இது வன்மம் நிறைந்த உலகமாக மாறிட்டுருக்கு. ஊடகங்களும் அந்த மனிதர்களும், தியேட்டருக்குள்ளே வர மனிதர்களும் பிளான் பண்ணப்பட்டு, ஓகே, அதாவது தே ஆர் பிளான்டட் இன்சைட் தி தியேட்டர் டு ஸ்பீக் அகெயின்ஸ்ட் தி ஃபிலிம். உள்ளே அனுப்பி வைக்கப்பட்டு இந்த படத்துக்கு எதிராக பேசணும் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கு எதிராக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இல்லை. ஜென்ரல் ஆடியன்ஸ் ஆர் மோஸ்ட் வெல்கம். ஏன்னா அவங்க தான் வந்து இந்த படத்தை, திரைப்படங்களை காப்பாற்றுறவங்க. கடவுள் பார்த்திங்கன்னா, சினிமா கடவுள் பார்த்திங்கன்னா அது ஆடியன்ஸ் தான். அவங்க தான் வந்து ஒரு படத்தை காப்பாற்றுறவங்க. நல்ல நல்ல படங்கள், சிறு பட்ஜெட் படங்கள்லாம் அவங்க தான் காப்பாற்றிருக்காங்க. இது ஒரு வரைமுறைக்குள்ளே கொண்டு வரணும், ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். இதுதான் நம்முடைய எண்ணம். மற்றபடி வந்து ஆடியன்ஸ் வந்து பேசுறதுக்கு உரிமை இல்லை அப்படின்லாம் யாரும் இங்கே சொல்லலை. பேன் பண்ணிட்டாங்கன்ற வார்த்தைகள்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் வார்த்தைகள் அப்படி யாரும் ஒன்றும் பண்ணலை. எல்லாருக்குமே உரிமை இருக்குது, எல்லாரும் பேசலாம். எப்படி பேன் பண்ண முடியும்? ஒவ்வொருத்தரும் ஒரு படத்தை கன்சியூம் பண்ண ஒவ்வொருத்தரும் ட்விட்டரில் போடுவாங்க, இல்லை இன்ஸ்டாவில் போடுவாங்க, என்ன சொல்லுங்கள், ஃபேஸ்புக்கில் போடுவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. யாரும் நம்ம தடை பண்ண முடியும்? அதெல்லாம் யாரும் தடை பண்ண சொல்லவே இல்லையே. இப்போ நம்ம அப்படி எங்கேயாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோமா, ஆடியன்ஸ் யாருமே ட்விட்டரில் போஸ்ட் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது சொல்லிட்டு? இல்லைனா புக் மை ஷோவில் போட்டுட்டு போகிறாங்க. புக் மை ஷோவில் ரேட்டிங் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போது
ஒரு பேலன்ஸ்டான ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இவ்வளோ தொழில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, யூடியூப் சேனல் இது பண்ணலன்னு சொல்கிறாங்கல்ல, புக் மை ஷோ பண்ணியிருக்காங்க. புக் மை ஷோவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா கண்டிஷனே போட்டாங்க. எப்படின்னா நீங்கள் படத்தை பார்த்துருக்கணும். ஓகே, அப்போது உங்களோட டிக்கெட் அதுக்கு டேலி ஆனால் தான் நீங்கள் ரிவ்யூ போட முடியும். நீங்கள் போய் ஜஸ்ட் லிங்க் உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி இருக்குது, நீங்கள் போய்ட்டு ஒரு படத்தை வந்து 1 ஸ்டார்லாம் போட முடியாது, நீங்கள் படத்தை பார்த்த ஷோ முடிஞ்ச பிறகு நான் ரிவ்யூ போட முடியும். புக் மை ஷோவில் அல்கோரிதம் அப்படி பண்ணியிருக்காங்க. இப்போது நீங்கள் வந்து நான் ஒரு 3 மணி ஷோ போட்டிருக்கேன் வச்சுங்களேன், 6:30 நான் போடலாம். என் ஷோ பிறகு தான் நீங்கள் போட முடியும். என்னோட ஐடி என்ன சேம் ஐடி தானே, நான் லாகின் பண்ணி டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். அப்போது நான் எப்போ போட முடியும் ரிவ்யூ? லாகின் பண்ண பிறகு, நான் படம் முடிஞ்ச பிறகு, அதாவது ஷோ டைம் முடிஞ்ச பிறகு பண்ணலாம். அப்புறம் நீங்கள் டிக்கெட் வாங்காமல் ரிவ்யூ போட முடியாது. ஓகேங்களா? இப்போ ஒரு 5000 ஓட்டு வருது வச்சுங்களேன், அந்த 5000 பேர் படம் பார்த்துருக்காங்க. அங்கே வந்து டெமோக்ரஸி இருக்கா இல்லையா? கம்ப்ளீட் டெமோக்ரஸி. படம் பார்த்தவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க ரிவ்யூ போடுவாங்க. அவங்களோட ரேட்டிங் தான் ஃபைனல். அவங்க ரேட்டிங் கடைசி கொடுத்துருக்காங்க. இப்போ கங்குவா படத்துக்கு அவங்க ரேட்டிங்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம் புக் மை ஷோவில். அது நீங்கள் என்னவும் மாற்ற முடியாது. கரெக்டுங்களா? ஏன்னா ஆயிரக்கணக்கான பேர் ஓட் போட்டிருக்கான். அவங்களோட ரேட்டிங்கை நீங்கள் வந்து சொல்ல முடியாது. இப்போது அவங்களோட ரேட்டிங் எடுத்து பாருங்களேன், 6.5 இருக்குது. 6.5 என்ன அர்த்தம்? மகா மட்டுமா? இல்லை அப்போது அவர் அவ்வளோதானே சொல்லியிருக்காங்க. அவங்க 4 ஸ்டார் கொடுத்துருக்காங்களா? நான் கேட்குற ஒரே கேள்வி. புக் மை ஷோவில் ஆயிரக்கணக்கான பேர் ஓட் போட்டிருக்காங்க. 6.5 அவுட் ஆஃப் 10 போட்டிருக்காங்க. இப்போ 6.5ன்றது அபவ் ஆவரேஜ், 5ன்றது ஆவரேஜ், 3.2ன்றது பிலோ ஆவரேஜ். ஓகேங்களா? நான் கேட்க வருது, அவங்க 6.5 இத்தனை பேர் ஆயிரக்கணக்கான பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா, படம் பார்த்து, அதாவது புக் மை ஷோவில் டிக்கெட் புக் பண்ணி அவங்க படத்தை பார்த்து ரிவ்யூ போட்டிருக்காங்கன்னா, அப்போ அவங்க தானே காட் ஆஃப் த ஃபிலிம். அவங்க எப்படி பேலன்ஸாக போட்டிருக்காங்க? அவங்க வந்து இது 7ன்னு போடல, 8ன்னு போடல, வெரி குட் சினிமான்னு போடவே இல்லை. ஓகே, டீசென்ட் அபவ் ஆவரேஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ நான் அதுதான் கேட்குறேன். இந்த பேலன்ஸ் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா, தேட்டர் விட்டு வெளில வரும்போது பேசுகிறவங்க இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இல்லையே. அந்த பேலன்ஸ் இல்லை, நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க. எவன் நெகட்டிவ் பேசினாலும் அதை வந்து யூடியூப்பில் நான் போட்டுருவேன் அப்படின்னுவீங்க. அதே மாதிரி ரிவ்யூன்ற பேரில் ஒருத்தர் வந்து தனிமனித தாக்குதல் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு ப்ரொடியூசர் மேலே இருக்கலாம், அந்த டைரக்டர் மேலே இருக்கலாம், இல்லை வந்து ஆக்டர் மேலே இருக்கலாம். அதை எப்படி நம்ம அலோவ் பண்ண முடியும்? அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு எதிராக நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணியாகணும். இது வந்து அதாவது ரெகுலேட் பண்ணியாகணும். ரெகுலேட் பண்ணோன்னா என்ன விஷயம்? லீகலாக தான் பண்ண முடியும், சட்டமாக தான் பண்ண முடியும். அதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம கோரிக்கை வைக்கலாம் அப்படின்னு தான் நம்ம சங்கங்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம். சார், இப்போ ஆடியன்ஸ் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸோட ரிவ்யூஸ் எப்படி பார்க்குறாங்களோ அதேமாரி ஒரு செலிபிரிட்டி ஏதாவது ட்வீட் போட்டாலும் அதை பார்ப்பாங்க. ஜோதிகா அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதில் வந்துட்டு அவங்க ஆரம்பத்துலேயே வந்துட்டு வெளிப்படையாக ஆமாம் முதல் 1/2 மணி நேரம் அந்தளவுக்கு சரியில்லை தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை போடுறாங்க. அது எந்தளவுக்கு சரின்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அவங்களுடைய ஆனஸ்டி நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். இப்போது அவங்க எந்தளவு ஆனஸ்ட்டாக சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் எனக்கு வந்து ஒரு சின்ன டிஸ்கனெக்ட் இருந்தது, ஆனால் அது பிறகு மேக்கிங் இருந்தது. அதை தான் நானும் சொன்னேன். அவங்க அது எவ்வளோ ஓப்பனாக சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது இந்த 20 மினிட்ஸில் சில விஷயங்கள் வந்து மிஸ் ஆகிருந்தது, ஆனால் அது பிறகு வந்து பல விஷயங்கள் இந்த படத்தில் பிரமாதமாக இருக்குது. ஓகே, அதையே நீங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதை தான் நானும் சொல்கிறேன் இந்த இன்டர்வியூ மூலமாக. நான் சொல்ல வர்றது, எஸ், ஒரு படம் வந்து மிஸ் ஆகிருக்கு சில விஷயங்கள். ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸில் அவங்க சொன்ன சில விஷயங்கள் நம்மளுக்கு கனெக்ட் ஆகலை. நீங்கள் என்ன முதலே போய் கேட்டீங்க, ஒரு ஆடியன்ஸாக உங்களுடைய பெர்செப்ஷன் என்னதுன்னா, எனக்கும் அந்த ஒரு 20-30 மினிட்ஸ் இருந்தது. ஆனால் அது பிறகு நான் அதுக்கு படத்துக்குள்ளே போயிட்டேன். அந்த கதைக்குள்ளே போனோன்னே எல்லாத்தையும் மறந்துட்டேன். இதுதான் சினிமா. நீங்கள் பல படங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப டல்லாக இருக்கும், ஆனால் செகண்ட் ஹாஃப் பிரமாதமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து இப்போ நேற்று வந்து ஒரு படம் வந்திருக்கு, நஸ்ரியா நடிச்சிருக்காங்க. அந்த படம் பாருங்கள், சூட்சுமங்களா, அந்த படம் பாருங்கள். ஃபஸ்ட் ஹாஃப் முடியும் போது எனக்கு ரொம்ப ஓகே அப்படி தான் தோணுச்சு. ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோதான். மற்றபடி நம்மளுக்கு வந்து வாவ் சூப்பர் அப்படிலாம் தோணலை. ஒரு 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 ஃபேமிலி கேர்ள், அதாவது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, அவங்க பண்ணுற ஒரு க்யூரியாசிட்டியில் பண்ணுற ஒரு விஷயமாகவே ஃபஸ்ட் ஹாஃப்லாம் போயிட்டுருக்கோம். இது ஃபன்னாக இருக்குமா இல்லை த்ரில்லராக இருக்குமா நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் முடியும் போது நாங்கள் அப்படியே ஒரு நானும் ஒய்ஃபை வந்து ஏதோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். நம்மட்டிங்க செகண்ட் ஹாஃப் பார்த்து வாவ் அப்படின்னு நான் அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணலையே அந்த படத்தை. அந்த ஃபஸ்ட் ஹாஃப்னால் அவ்வளோ பிரமாதமாக அந்த செகண்ட் ஹாஃப் நான் குறை சொல்லியே. இப்போ நான் அப்போ ஓவராலாக படமாக தானே எனக்கு பிடிச்சிருந்தது. அப்போ ஓவராலாக எனக்கு படம் பிடிச்சிருந்தது, நான் ரிவ்யூ போட்டேன், அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணி நிறைய போட்டேன். அது பிறகு பேசில் ஜோசப் சார் மெசேஜ் பண்ணார், அது நடித்த நடிகர். அப்புறம் டைரக்டர் எனக்கு மெசேஜ் போட்டு பேசினார். அப்புறம் டைரக்டர்கிட்ட நான் நைட்டு பேசினேன். அவர் சொன்னார், 6 வருஷம் இந்த கதைக்கு நான் உழைச்சிருந்தேன் ஸோ அந்த எனக்கு அந்த 6 வருஷம் உழைப்புக்கான பலன் இப்போ கிடச்சிருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். அப்போது ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் வச்சு நான் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணலையே. ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக போகுது, கதைக்கே வரல, எதுவுமே சொல்லலை, த்ரில்லரா காமெடியா என்னன்னே தெரியல, ஃபேமிலி படமாக தெரியல, ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு, இப்படிலாம் சொல்லி ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணால் எவ்வளோ மோசமான விஷயம். செகண்ட் ஹாஃப் முடிஞ்ச பிறகு தானே எனக்கு அந்த படத்தினுடைய இம்பேக்டே தெரியுது.
நான் எதுக்காக அந்த உதாரணம் சொல்கிறேன்னா, ஒரு திரைப்படம் வந்து ஓவராலாக ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தானே தவிர 20 நிமிஷம்னால ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடையாது. ஒரு 20 நிமிஷம் டிஸ்கனெக்ட் ஆச்சுன்றதுக்காக மொத்தம் 2.5 மணி நேரம் படம் மோசமான படம் சொல்ல முடியாது. இப்போது 2.5 மணி நேரம் படம் எப்படி இருந்தது, ஓவராலாக உங்களுக்கு என்ன இம்பாக்டை கொடுத்தது, அது உங்களுக்கு கனெக்ட் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி தப்பே இல்லை. இது வந்து 20 நிமிஷம் மொத்தமாக காலி, இது பண்ணிச்சு அது பண்ணி சொல்லும்போது தான் நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு நியாயமான முறையில் விமர்சனம் பண்ணப்படலை. இது வந்து எப்படியாவது இந்த படத்தை ஓவராலாக டேமேஜ் பண்ணணும், டார்கெட் பண்ணி அடிக்கணுன்றதுக்காக பேசப்பட்டதாக இருக்குது. நான் சொல்கிறது எல்லாருமே கிடையாது. அகெயின் நான் வந்து திருப்பி சொல்கிறேன், சில பேர் தான், நான் திருப்பி சொல்கிறேன், சில பேர் மட்டும்தான் இந்த வன்மத்தோடையே இதெல்லாம் பண்ணது. எப்படி சில ஆடியன்ஸ் மட்டும்தான் அப்படி வன்மத்தோடு பேசினாங்களோ அதே மாதிரி தான் சில பேர் மட்டும் இந்த மாதிரி வன்மத்தோடு ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. மீதி பேர்லாம் அந்த ஜென்ரலாகவே ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லிட்டு அவங்க மட்டும் போயிட்டாங்க, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் சில பேர் இப்படி பண்ணதோடு தான் ஓவரால் இண்டஸ்ட்ரியை டிஸ்டர்ப் ஆயிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். சார் நிறைய பேர் வைக்கிற கருத்து என்ன அப்படின்னா, ப்ரொடியூசர் வந்து ரொம்ப அதிகமாக இந்த படத்தை பேசிட்டாரு, ரொம்ப அதிகமாக இதை பூஸ்ட் பண்ணிட்டாரு, அதுதான் இந்த படத்தோட ஒரு ட்ராபேக்காக போயிடுச்சு. ஐ மீன் வந்துட்டு அந்த இதே பாச சக்ஸஸ் மீட்டுக்கு வச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரியான ஓவர் விஷயங்கள்லாம் பேசும்போது தான் நாங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்துட்டோம், மற்றபடி படம் ஓகே தான் அப்படின்ற மாதிரியான ஆடியன்ஸும் நிறைய பேர் கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. அந்த வீடியோஸ்லாம் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டே ஆடியன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் டே வந்து 2 ஷோ இருக்கலாம், 2 ஷோலேயும் ரிவ்யூ வந்துருச்சு உங்களுக்கு. அது பிறகு சொல்கிற ஆடியன்ஸ் இதெல்லாம் சொல்ல முடியாது, கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் டே இது வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற ஆடியன்ஸ்னால் இதெல்லாம் சொல்ல முடியுமே தவிர செகண்ட் ஷோ தேர்ட் ஷோ வரவங்கலாம் இப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே ரிவ்யூஸ் நிறைய வந்துடுச்சு, அதை பார்த்து தான் வராங்க. ஸோ அதனால் இந்த காரணத்தை வந்து எல்லோருமே சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஷோ எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க, அவ்வளோ ஒரு தமிழ்நாட்டில் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க? மொத்தமாக போனால் ஒரு 500 ஷோவில் பார்த்துருப்பாங்க. 500 ஷோவில் மொத்தமாக பார்த்தோன்னா ஒரு 2 லட்சம் பேர் மேலே பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ எல்லாருமே இதே கருத்து சொல்ல முடியாது. சில ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி இருக்கலாம். ரெண்டாவது, அவர் ஒரு நம்பிக்கையில் அதை சொல்கிறார். ஏன்னா அவர் பார்த்த ஒரு 20 நிமிஷம், அவர் பார்த்த 30 நிமிஷம் அவருக்கு ஒரு கூஸ்பம் மூமெண்ட்ஸை கொடுக்கும்போது அவர் அதை சொல்கிறாரு. நான் வந்து நிறைய இடங்கள் நான் சொல்லுவேன், ஒரு சினிமா என்பது நம்பிக்கையில் எடுக்கப்படுற ஒரு விஷயம். நம்ம நம்பிக்கையோடு தான் பயணிக்கிறோம். ஒரு திரைப்படத்தை வந்து ஆரம்பிக்கும் போதே நம்பிக்கையில் தான் ஆரம்பிக்கிறோம். அந்த நம்பிக்கை தான் எல்லாத்துக்கும் காரணம், பேசுறதுக்கெலாம் ப்ரொமோஷனுக்கெலாம் காரணமே நம்பிக்கை தான். கடைசியாக படமாக வரும்போது தான் நம்மளுக்கு தெரியும் அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி இருக்கா கம்மியாக இருக்கான்னு சொல்லிட்டு, கரெக்டுங்களா? நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கும், அந்த எதிர்பார்ப்படி இது இருக்கா இல்லை கம்மியாக இருக்கான்னு படம் ஃபுல்லாக பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதுவரையும் நம்ம பார்க்குறது என்னது, கிளிம்சஸ் தான். ஒரு ட்ரெய்லர் ஒன்று பார்ப்போம், டீசர் பார்ப்போம், மேக்கிங் பார்ப்போம், ஒரு 20 நிமிஷம் ஃபுட்டேஜ் பார்ப்போம், ஒரு சீக்வன்ஸ் பார்ப்போம். இதுதான் ஒரு ப்ரொடியூசருக்கு கிடைக்கும். மொத்தமாக படத்தை வந்து எப்படி கம்ப்ளீட்டாக காமிக்க முடியும்? போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சால் தானே காமிக்க முடியும். ஒரு இயக்குனராக என்ன சொல்லுவார், சார் கம்ப்ளீட்டாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் டப்பிங் முடிட்டோம், கம்ப்ளீட்டாக விஎஃப்எக்ஸ் முடிட்டோம், கம்ப்ளீட்டாக வந்து டிஏ முடிட்டோம், பெர்ஸ்பெக்டிவ் அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஒரு படமாக நல்லா வந்திருக்கா இல்லைன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் சொல்லுவார். அப்போ ஒரு ப்ரொடியூசராக வெயிட் பண்ணி தானே இருப்பார். ஆனால் அதுவரையும் அவருக்கான ஒரு பாசிட்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும்ல. படம் பார்க்குற ஒரு மூமெண்ட்டும் நல்லா இருக்குன்னா அவர் வந்து பாசிட்டிவ் தானே பேசுவார், சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஸோ அப்படி தான் அவர் பேசியிருக்காரு. ஸோ நீங்கள் படம் எடுத்தீங்கன்னாலும் இதே தான் பண்ண போகிறீங்க. நீங்கள் படம் எடுத்துட்டிங்கன்னா ஒன் டேயில் படத்தை எடுத்துக்க மாட்டீங்களா? ஒவ்வொரு நாளும் படத்தை எடுத்து ஒரு காட்சி எடுக்கும்போது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, எஸ்.ஜே. சூர்யா சார் சொல்கிறார், இன்றைக்கி ஒரு நான் சீனை ஷூட் பண்ணேன், வீரதீர சூரன், இந்த சீனை எடுத்து முடித்தோம், பார்த்து சிங்கிள் டேக்கில் எடுத்தோம், அப்படியே கூஸ் மூமெண்ட்ஸ் அப்படின்றாரு. அது வந்து ஒரு ஹைப்பு கொடுக்குது. அதே மாதிரி நான் வந்து கேம் சேஞ்சரில் இந்த ஒரு சீன் பண்ணேன் அப்படின்றாரு. அதெல்லாம் அந்தந்த சீன் தானே சொல்கிறாரு. இப்போ அந்தந்த சீன் அவர் அதை பார்த்து முடிக்கும்போது அவருக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது. ஏன்னா அங்கேயே ஸ்பாட் எடிட் பண்ணியிருப்பாங்க. அந்த பார்த்த உடனே பயங்கர கூஸ் பம்பாக இருக்கும். உடனே அதை பற்றி அவர் ட்வீட் போடுறாரு, கரெக்டுங்களா? இப்போ வந்து அவரை பிடிச்சி நீங்கள் கேட்க முடியாது இல்லை, இல்லை சார் படமாக வந்த பிறகு நீங்கள் இப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்க முடியுமா? அந்தந்த நேரத்தில் அவருக்கு தோன்ற விஷயந்தான், கரெக்டுங்களா? நிறைய படங்களில் அவர் பேசியிருக்காரு, இப்படி ட்வீட் பண்ணியிருக்காரு. இப்போது அதுதான் நம்பிக்கை. ஒரு சீன் முடிஞ்ச உடனே அவர் வந்து அவருக்கு என்ன தோணுதோ கேம் சேஞ்சரில் இல்லை வீரதீர சூரனில் அதை பேசுகிறாருன்னா அப்படி தான் ப்ரொடியூசரும் பண்ணுவார். ப்ரொடியூசருக்கு அவருக்கு வந்து டைரக்டர் வந்து காமிப்பார், சார் இன்றைக்கி ஒரு 20 நிமிஷம் எடிட் பண்ணியிருக்கோம், இதை வந்து பாருங்கள் அப்படின்போது அதை பார்த்தோன்னே பிரமிப்பு இருக்கும். அப்போ உடனே அதை பற்றி பேசுகிறது வந்து அதை வச்சு தான் அவர் பேசுகிறார். இந்த சினிமாவோட ப்ராசஸ் புரிஞ்சிச்சுன்னா யாருமே இது மாதிரி சொல்ல மாட்டாங்க. அப்போது பாவடா இவ்வளோ நம்பிக்கையோடு இருந்தார் அவர், அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் அவர் நம்பிக்கை ஏற்ற மாதிரி கடைசி படம் அதை ஃபைனலாக படம் பார்க்கும்போது சில விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு உங்களுக்கு எம்பத்தி எப்போ வரும்னா, சினிமா ப்ராசஸை புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எம்பத்தி வரும் அவரை பற்றி. சினிமா ப்ராசஸ் புரியலன்னா அவர் பேர் எம்பத்தி வராமல் நீ இப்படி பில்டப் பண்ணிட்டேன் அதனால தான் எனக்கு வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வரும். அவர் அந்த நம்பிக்கையில் அந்த கான்ஃபிடென்ஸில் அவர் பேசியிருக்கார். அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அது வந்து அவரும் எதிர்பார்க்கல இந்தளவு ஒரு இது வரும்னு அப்படி தானே பார்க்கணும். அவரும் ஒரு மனிதனே, நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனிதன். அவர் என்ன ஒரு வேற ஒரு நாலேஜில் வர முடியுமா? ஒரு காமன் ஆடியன்ஸ் மாதிரி தான் அவரும் வந்து பார்ப்பார் ஒரு படத்தை. அவருக்கு அந்த படத்தில் நிறைய விஷயங்கள் பிடிச்சிருக்கும் போது, அதாவது காமிச்ச ஃபுட்டேஜ் நல்லா இருக்கும்போது அதை பற்றி பேச வாய்ப்பு இருக்குல்ல. அது பில்டப் நீங்கள் நினச்சிங்கன்னா, எனக்கு இப்போ அவர் படத்தை எடுத்திருக்காருன்னா அவ்வளோ செலவு பண்ணி கோடிக்கணக்கில் கண்டிப்பாக அவர் படத்தை பற்றி நல்லா தானே சொல்லுவார். நல்லா இருக்குன்னா, நல்லா இல்லைன்னா உடனே டேரக்டர் சொல்லுவார், சார் இதெல்லாம் சரியில்லை சார் கொஞ்சம் சரி பண்ணுங்க சொல்லுவார். நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக வந்து பூஸ்டப் பண்ணி தானே சொல்லுவார். பூஸ்டப்னா பெருமையாக தானே சொல்லுவார். பெருமையாக சொல்கிறது உங்களுக்கு பூஸ்டப்பாக தெரியும், ஆனால் பெருமையாக சொல்ல தானே செய்வார்.
செலவு பண்ணியிருக்காருல்ல. சக்ஸஸ் மீட் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எதிர்பார்க்கலாமா, வைப்பீங்களா? அவர்கிட்ட கேளுங்க, ஞானவேல் சார் கேளுங்க. அதாவது இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த இது மூலமாக, வீடியோ மூலமாக. நிறைய பேர் ஊடகங்களும் சரி ரசிகர்களும் சரி, நான் ரிவ்யூ சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்ற பேரில் பல பேர் ஹர்ட் பண்ணியிருக்கீங்க, பல பேரை டீப்பாக ஹர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் பணியாற்றின பல பேர் ஓகே அவ்வளோ உழைப்பை கொடுத்துருக்காங்க, அவங்க லைஃப் அண்ட்ஸ் அதாவது ஸ்வெட்டை கொடுத்துருக்காங்க, காசுக்காக மட்டும் உழைக்கல. ஒரு பிரமாதமான படைப்பை கொண்டு வரதுக்காக பல பேர் உழைச்சிருக்காங்களே, அவங்களெல்லாம் நீங்கள் காயப்படுத்துறீங்க. இந்த காயப்படுத்தி உங்களுக்கு வந்து அதில் சந்தோஷம் கிடைக்குன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. நயன்தாரா மேடம் வந்து ஒரு அழகான ஜெர்மன் வேர்டு கொடுத்தாங்களே, அந்த மாதிரி மற்றவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து மற்றவங்க வந்து கஷ்டப்படுறதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி இருந்தேன்னா திருப்பி திருப்பி காயப்படுத்திட்டே இருங்க. இந்த படம் மட்டும் இல்லை, அடுத்தடுத்த படத்தை. ஏன்னா அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டின்னு நினைக்கிறேன். அதாவது மற்றவங்க கஷ்டத்தில் சந்தோஷப்படுற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து பெருமையாக நினைப்பீங்க. இந்த படம் வந்து ஓடலை, நான் பேசியே இந்த படத்தை கவுத்துட்டேன் அப்படின்னு. நீங்கள் அப்படிப்பட்ட மனிதர் இல்லைன்னா, இது வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கேஸாக நீங்கள் பேசிட்டீங்கன்னா இதோட விட்டுருங்க. இனிமேல் எந்த படத்துக்கும் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க தான் நான் கோரிக்கை வைக்கிறேன். எந்த படத்துக்கும் இது பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை பேலன்ஸ்டாக சொல்லிட்டு போயிட்டே இருங்க, கடந்து போயிட்டே இருங்க. அதை விட்டுட்டு தனிமனித தாக்குதலோ வன்மத்தோடு பேசுகிறதோ ஒரு படத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறதோ கண்டிப்பாக சாடிஸ்டனுடைய உச்சமாக நான் பார்க்குறேன். சாடிஸ்டனுடைய உச்சம். அதாவது மற்றவங்க கஷ்டப்படணும், ஒரு தயாரிப்பாளர் வந்து அழியணும், ஒரு நடிகருக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தணும், அவருடைய மோட்டிவேஷனை குறைக்கணும், இல்லை வந்து ஒரு இயக்குனரை வந்து காயப்படுத்தணும், ஒரு ஒர்க் பண்ண எல்லாரையுமே காயப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை சாடிஸ்ட் வந்து நாங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் உண்மையிலே சாடிஸ்ட் இல்லை, நான் வந்து ஒரு ரசிகன் தான், நான் வந்து ஒரு சினிமாவோட ரசிகன், நான் டிசப்பாயிண்டேன்னா அதனால் பேசிட்டேன்னா அதோட கடந்து போயிட்டே இருங்க. சொல்லியாச்சு, உங்கள் கருத்தை பதிவு பண்ணிட்டீங்களா, போயிட்டே இருங்க. அதை விட்டுட்டு உட்காந்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு திருப்பி ஒரு கருத்துக்கும் பதில் சொல்லிவிட்டு இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க. அடுத்த கட்டம் போயிட்டே இருங்க. அடுத்த படத்துக்கு இது பண்ணாதீங்க. இந்த இன்டர்வியூனுடைய காரணமே நான் கங்குவாவுக்கு டிஃபெண்ட் பண்ணிலாம் பேசவே இல்லை. அடுத்த படத்துக்கு இது மாதிரி பண்ணாதீங்கன்ற கோரிக்கையோடு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அடுத்த ஒரு படத்துக்கு, அதை வந்து சூர்யா சார் படமோ இல்லை ஸ்டுடியோகிரி படம்லாம் சொல்ல விரும்பல, எந்த படத்துக்கும் இது பண்ணாதீங்க. உங்களுக்கு படம் பிடிக்கலையா ஜென்யூனாக பேசுங்க, ஜென்யூனாக அதனுடைய நிறை குறைகளை சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அதை விட்டுட்டு தனிமனித தாக்குதல வன்மங்களும் வேண்டான்றது தான் இந்த இன்டர்வியூனுடைய கோரிக்கை. சார், இப்போ நிறைய பேர் 3rd and 4th டேலாம் பார்த்துட்டு நீங்கள் நெகட்டிவ் சொன்ன அளவுக்குலாம் படத்தில் இல்லையே, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, கிளைமேக்ஸ் பிடிச்சிருந்துச்சு, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கே அப்படின்ற மாதிரி சொன்னால், இன்னும் ஓடிடியில் வந்தால் இன்னும் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வரலாம். அப்படி இருக்கும்போது செகண்ட் பார்ட் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை பற்றி யோசிப்பீங்களா? செகண்ட் பார்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். செகண்ட் பார்ட் இருக்குன்னு தான் ஞானவேல் சார் சொல்லியிருக்காரு. அவர் ஸ்ட்ரிக்டாக அவருடைய கிளியராக சொல்லியிருக்காரு, அவருடைய இன்டர்வியூலே சொல்லியிருக்காரு. அந்த முதல் நாள் இவ்வளோ விமர்சனம் வந்த பிறகு நைட் சொன்னார், கண்டிப்பாக செகண்ட் பார்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் பிரமாதமாக, அதாவது இந்த ஃபீட்பேக்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் ஒரு சரியான கதையோடு வருவோம் செகண்ட் பார்ட் அப்படி தான் அவர் சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவர் அடுத்த கட்டம் என்ன பண்ண போகிறார். ஓகே சார், ஃபைனலாக எவ்வளோ கிராஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது டீட்டெயில் சொல்ல முடியுமா? இன்னும் அஃபிஷியலாக வரல, நம்மளா சொல்லக்கூடாது. அஃபிஷியலாக ஞானவேல் சார் அனௌன்ஸ் பண்ண சொல்லியிருக்காரு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் ரொம்ப ஹானஸ்ட்டாக பேசுனீங்க, ஃப்ராங்காக பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சார். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic 90942 8888.